ஆயிர எழுத்து நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேயர்களே. ஆர்கே நகர் இடைத்தேர்தல் சூடு பிடித்திருக்கிறது. வேட்பாளர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அறிவிக்கப்பட்டு வருகிறார்கள். இந்த ஒரு இடைத்தேர்தல் ஒரு எடை தேர்தலாக இருக்க போகிறதா, அனைத்து கட்சிகளையும் எடை போட்டு பார்க்கக்கூடிய ஒரு தேர்தலாக இருக்க போகிறதா, பல அரசியல் மாற்றங்களுக்கு வித்திடக்கூடிய இடைத்தேர்தலாக இது இருக்குமா, அல்லது ஒரு வழக்கம் போல சாதாரணமாக நாம் 91ஆம் ஆண்டுக்கு பிறகு பார்த்து வந்த வழக்கமான இடைத்தேர்தலை போலவே முடிந்துவிட போகிறதா, இப்படி பல்வேறு கேள்விகளை இந்த இடைத்தேர்தல் எழுப்பியிருக்கிறது. இந்த இடைத்தேர்தல் களத்தில் தற்போது வரை நாம் 4 வேட்பாளர்கள் களமிறங்கி இருக்கக்கூடியதை பார்க்க முடிகிறது. அதிமுகவின் சார்பாக அதன் துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் அவர்கள் களமிறங்கி இருக்கக்கூடியதை இன்றைய செய்தியில் நாம் பார்க்க முடிந்தது. அதே போல அவருக்கு எதிராக திமுகவின் சார்பாக மருது கணேஷ் அவர்கள் களமிறங்கி இருக்கக்கூடியதை பார்க்க முடிகிறது. ஏற்கனவே எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவையை தொடங்கி இருந்த தீபா அவர்களும் ஒரு வேட்பாளராக களத்தில் நிற்கிறார். தேமுதிகவின் சார்பாக மதிவாணன் என்பவர் வேட்பாளராக களத்தில் இருக்கப்பட்டிருக்கிறார். திரு பன்னீர்செல்வம் அவர்கள் அணியின் சார்பாக யார் போட்டியிட போகிறார்கள் என்பது இன்னும் தெரியாத வண்ணமே உள்ளது. இதை தாண்டியும் மேலும் பல வேட்பாளர்கள் வரப்போகிறார்களா என்ற எதிர்பார்ப்பும் உள்ளது. இந்த ஒரு களம் இப்படி இவ்வாறாக சூடுபிடித்துக் கொண்டிருக்க தேர்தல் ஆணையத்திலும் டெல்லியிலும் கூட பரபரப்புகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்கள் இன்று நேரடியாக டெல்லிக்கு சென்று அங்கு தேர்தல் ஆணையத்தின் அதிகாரிகளை சந்தித்து பல விளக்கங்களை அளித்திருக்கிறார். இரட்டை இலை சின்னம் சார்ந்த பல கேள்விகள் அங்கே எழுப்பப்பட்டிருக்கிறது. இந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் இரட்டை இலை சின்னம் யாருக்கு என்பது ஒரு முக்கியமான பங்கை வகிக்க போகிறதா, தேர்தல் ஆணையத்தின் பங்கு பெரும் பங்காக இந்த இடைத்தேர்தலில் இருக்க போகிறதா, இப்படி பல்வேறு கேள்விகளை நாம் எழுப்ப இருக்கிறோம் நேயர்களே. இன்றைய நிகழ்ச்சியில் விரிவாக ஆர்கே நகர் தொகுதியுடைய இடைத்தேர்தல் பற்றி தான் விவாதிக்க இருக்கிறோம். ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு என்ற தலைப்பில் இந்த நிகழ்ச்சியில் நம்மிடையே இணையக்கூடிய விருந்தினர்கள் திரு காசிநாத பாரதி அவர்கள் நம்மிடையே இணைகிறார். அதிமுகவின் செய்தி தொடர்பாளர், வழக்கறிஞர், அதே போல எழுத்தாளரும் பத்திரிகையாளருமான திரு துரை கருணா அவர்கள் நம்மிடையே இணைகிறார். அதே போல பன்னீர்செல்வம் அவர்கள் அணியின் சார்பாக திரு ஜவஹர் அலி அவர்கள் நம்மிடையே இணைகிறார். அதே போல சாமானியர்களின் பிரதிநிதியாக, மக்கள் பிரதிநிதியாக லீலாவதி அவர்கள் நம்மிடையே இணைகிறார். நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். அதே போல இன்னும் சற்று நேரத்தில் தீபா பேரவையைச் சேர்ந்த திரு வெங்கடேஷ் அவர்களும், அதே போல காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு KS அழகிரி அவர்களும் நம்மிடையே இணைந்திருக்கிறார். உங்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். அனைத்து விருந்தினர்களையும் வரவேற்று நான் நிகழ்ச்சியை தொடங்குறேன். நான் திரு காசிநாத பாரதி அவர்கள்ட்ட இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆர்கே நகர் தொகுதியில் ஒரு முக்கியமான இடைத்தேர்தல், எல்லாருமே ஏத்துப்போம். இன்னைக்கு அதிமுகவுடைய வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். திரு டிடிவி தினகரன் அவர்கள் உங்களுடைய பொதுச் செயலாளரை நேரடியாக களம் காண துணை பொதுச் செயலாளரை களம் காண போகிறார் அப்படின்னு தொடர்ந்து திரு பன்னீர்செல்வம் அவர்கள் அணியிலேயாக இருக்கட்டும், திமுகவிலேயாக இருக்கட்டும், தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வரக்கூடிய குற்றச்சாட்டு, ஒரு குடும்பத்தின் ஆதிக்கத்திற்குள் அதிமுக சென்று விட்டதோ, சசிகலா அவர்களுடைய குடும்பம் தான் அதை கண்ட்ரோல் பண்றாங்களா அப்படின்னு தொடர்ந்து விமர்சன பார்வையை எதிர்கட்சிகள் கொண்டு வரக்கூடிய நேரத்துல திரும்பவும் அதே குடும்பத்திலிருந்து ஒரு வேட்பாளர் அப்படின்னு சொல்லும் போது அவர்களுடைய விமர்சனத்துக்கு இன்னும் வலு சேர்க்கிற மாதிரி இல்லையா? நிச்சயமாக கிடையாது. முதல்ல ஆர்கே நகர் தொகுதி வாக்காளர் பெருமக்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா அது ஆர்கே நகர் அல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஓகே நகர் என்று நாங்கள் ஏற்கனவே சொல்வது உண்டு. எப்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் களங்காணுகின்ற போதும் எங்களை மிக பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்தவர்கள் ஆர்கே நகர் மக்கள். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இடைத்தேர்தலில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் வெற்றிவேல் அவர்கள் வெளியே கொண்டு நின்ற போது அன்றைக்கு 1,00,000 சொச்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்தவர்கள். அதே போல சென்ற 2016 தேர்தலிலே 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் வெற்றி பெற 40,000 வாக்குகள் வித்தியாசத்தில் 97,000 57,000 40,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்தவர்கள் ஆர்கே நகர் தொகுதி மக்கள். அதனால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஓகே நகர் மக்கள் அவர்கள். அதனால் அவங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தேர்தல் களத்தில் நின்ற போது அந்த 2015 இறுதியில் வந்த வெள்ளம், மிகப்பெரிய வெள்ளம், சென்னை மாநகரத்தையும் தமிழ்நாட்டையே புரட்டி போட்ட வெள்ளம், அன்றைக்கு அவ்வளவு அவர்களுக்கு எதிராக கள நிலவரம் இருந்தபோது கூட அன்றைக்கும் எங்களை 40,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்த எங்களால் நன்றி கூர்ந்து நினைக்கப்படுகின்ற மக்கள் ஆர்கே நகர் மக்கள். அதனால் நிச்சயமாக இந்த தேர்தலில் நாங்கள் வெற்றி பெறப் போகிறோம். அடுத்ததாக குடும்ப அரசியல் நடக்கிறது அப்படிங்கிறத இந்த விமர்சனத்தை வைப்பதற்கான தார்மீக உரிமையை திராவிட முன்னேற்ற கழகம் இழந்து விட்டது. ஏன்னா தென்மண்டல அமைப்பு செயலராக அவங்களுடைய பெரிய பையன், அடுத்ததாக மகளிர் அணி செயலாளராக அவங்களுடைய பொண்ணு, பொதுச் செயலாளர் இளைஞர் அணி செயலாளராக 60 வயதிலும் இருந்து விட்டு பிறகு அந்த பொறுப்பில் இருந்து விட்டு இன்றைக்கு பொருளாளராக மாறி இருக்கக்கூடியவர், அதாவது செயல் தலைவராக மாறி இருக்கக்கூடியவர். அடுத்ததாக அவங்களுடைய மாறன் குடும்பம். அதனால குடும்ப அரசியலை விமர்சிப்பதற்கான தார்மீக உரிமை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இல்ல. நான் சொல்ல வர்றேன், எனக்கு கருத்தை சொல்ல விடுங்க. அதனால குடும்ப அரசியலை பற்றி பேசுவதற்கான உரிமை அவர்களுக்கு கிடையாது. அடுத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்னைக்கு எங்களுடைய ஆட்சி மன்ற குழு கூடி தான் வேற முடிவெடுத்திருக்கு.
யாரும் அவரே அறிவித்துக் கொள்ள விடவில்லை. அதே போல சின்னம்மா குடும்பத்திலிருந்து யாரும் அவர்களை முன்னிலைப்படுத்தவில்லை. அதே நீங்க சொன்ன அத்தனை விஷயமும் திமுக பொருந்தும் இல்லையா? எது திமுகவில் யாரு அப்படியே அவங்க எல்லாம் குழு அனைத்து பொறுப்புகளையுமே அவங்க குடும்பத்துல வச்சிருக்காங்க. நீங்க ஒரு கிளாசிபிகேஷன் பார்க்கணும். எல்லா பொறுப்பும் மகளிர் அணி அவங்க, இளைஞர் அணி அவங்க, செயல் தலைவர் அவங்க, தலைவர் அவங்க, மத்திய அமைச்சர் அவங்க, எல்லாமே அவங்க குடும்பம். நீங்க அதாவது 80% அந்த விமர்சனத்துக்கு நீங்க வலு சேர்த்திருக்கீங்க. இல்ல கிடையாது. எங்களுடைய ஆட்சி மன்ற குழு தான் கூடி முடிவு எடுத்திருக்காங்க. அறிவித்தவர் செங்கோட்டையன் எங்க கட்சியினுடைய அவைத்தலைவர், மாண்புமிகு அவைத்தலைவர் அமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அடுத்ததாக இவங்க குடும்பத்திலிருந்து வேற யாரும் வரமாட்டாங்கன்னு அவங்க ஏற்கனவே பேட்டியில சொல்லிட்டார். அவர் துணை பொதுச் செயலாளர் டிடிவி அவர்கள் எங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுடைய ஆதிக்கம் இந்த இயக்கத்தில் இருக்காது என்று முடிவெடுத்து விட்டார்கள். அடுத்ததாக இது ஏறக்குறைய 120 சட்டமன்ற உறுப்பினர்கள், 122 சட்டமன்ற உறுப்பினர்கள், ஒரு ஆட்சி எங்களிடம் இருக்கிறது, சின்னத்திற்கு ஏதோ ஒரு பாதிப்பு வரும் என்பது போல எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக கிடையாது. ஒரு ஆட்சியை நடத்துகின்ற ஒரு கட்சிக்கு இருக்கிற சின்னத்தை நீக்கி விடுவார்கள் என்றால் இந்தியாவில் இருக்கிற எத்தனை மாநிலம், இதுல ஒரு மாநில ஆட்சியில் இருக்கிற ஒரு கட்சியை அந்த சின்னத்தை முடக்கி விட முடியுமா? அதற்கான தார்மீக உரிமை எதுவும் இருக்கிறதா? அடுத்ததாக நீங்க ஆட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி, ஒரு ஆட்சியில் இருக்கிற ஆட்சியை நடத்துகின்ற கட்சியினுடைய சின்னத்தை முடக்கிட முடியுமா? நீங்க சொல்லுங்க. சாதாரண மக்களுடைய பார்வை. அடுத்ததாக அந்த இதுக்கு வர்றேன். 122 சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்திருப்பவர்களையும் 10 சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்திருப்பவர்களையும் ஈக்குவலண்டா வச்சு நீங்க எப்படி ஊடகங்கள் விவாதிக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன். இல்ல எப்படி விவாதிக்கிறீங்கிறது எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். நம்ம நிச்சயமா சின்னத்தை பத்தி விரிவா விவாதிப்போம். நீங்க எல்லா டிபேட்டையும் ஒரே பதில்ல முடிச்சிட வேணாம். நம்ம நிச்சயமா விவாதிப்போம். நான் திரு ஜவஹர் அலி அவர்கள்ட்ட எடுத்துட்டு போக விரும்பக்கூடிய விஷயம், திரு தினகரன் அவர்கள் இன்று வேட்பாளரா அதிமுக சார்பா அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஏற்கனவே திமுக ஒரு வேட்பாளரை அறிவித்து விட்டது, தேமுதிக கூட வேட்பாளரை அறிவித்திருக்கிறது, தீபா அவர்கள் களம் காணுகிறார்கள் போது உங்க சைடுல வேட்பாளரே யாருன்னு இன்னும் தெரியாத சூழ்நிலை இருக்கு. திரு தினகரன் அவர்கள் நீங்க பல்வேறு விமர்சனங்களை நீங்கள் முன்வைத்தாலுமே கூட அவர் துணை பொதுச் செயலாளர் ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷன்ல இருந்து கண்டெஸ்ட் பண்ணும்போது அவர் இன்னைக்கு ஒரு வருவான வேட்பாளரா அவங்க களம் இறக்கி இருக்கிறாங்க அப்படின்னும் போது நீங்களும் ஒரு ஸ்ட்ராங்கான ஃபேஸை கொடுக்க வேண்டிய அவசியம், உங்களுக்கு போட்டி கடுமையாக இருக்கிறது அப்படிங்கறத நீங்க பார்க்கலையா? அதாவது இப்போ தினகரன் அங்க ஆர்கே நகர் தொகுதியில் நிற்கிறாருன்னு தெரிஞ்ச கையோடையே மாண்புமிகு அண்ணன் ஓபிஎஸ் அணியினுடைய வெற்றி முழுமையாக உறுதியாகிவிட்டது. அதாவது இதுவரைக்கும் பல தேர்தல்களை நாம் சந்திச்சா கூட அந்த மக்கள் இந்த தேர்தல் ஒரு புதுமையான தேர்தலாக இருக்க போது, நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்க ஒவ்வொரு கட்சிக்கும் இது ஒரு சத்திய சோதனையாக இருக்குண்டு. நிச்சயமாக சத்திய சோதனையை சாதனை களமாக கண்டிப்பாக ஆக்கக்கூடிய ஒரு திறன் படைத்தவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள். அந்த வகையில் தான் இன்றைக்கு வேட்பாளர் நாளை அல்ல நாளை மறுதினம் ஆட்சி மன்ற குழு கூடி சரியான வேட்பாளரை, அந்த மக்கள் விரும்பும் வேட்பாளரை நியமிப்பார்கள். இதுல இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் மக்கள் இதுவரைக்கும் யார் வெற்றி பெறணும் என்ற நிலை மாறி இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் யார் வெற்றி பெறக்கூடாது என்ற மனநிலையில் ஆர்கே நகர் தொகுதி மக்கள் இருக்கிறாங்க. அதுதான் உண்மை. இதுவரைக்கும் அதாவது தமிழகத்தில் உள்ள மிகப்பெரிய ஆளுமைகளாக இருந்தவர் கலைஞரும் அதன் பிறகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருவரும் இல்லாத இந்த நிலையில் ஸ்டாலின் அவர்கள் வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறார். அதாவது மக்களினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் 2 நாட்களில் வேட்பாளரை நிறுத்த இருக்கிறார்கள். அதே போல இப்போ தீபா அவர்கள் நிற்க போகிறத சொன்னாங்க. ஆனால் இவர்களுக்கு எல்லாம் என்ன ஆதரவு என்று பார்க்கும் பொழுது சில நாட்களுக்கு முன்பாக அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அந்த தொகுதிக்கு போன பொழுது மக்கள் வெள்ளம், கடுமையான மக்கள் வெள்ளம். அது மட்டும் இல்ல நான் சொல்லி முடிச்சேன். அது மட்டும் இல்ல, உண்ணாவிரதம் இருந்த பொழுதும் மிகப்பெரிய மக்கள் கூட்டம் திரண்டாங்க. குறிப்பாக அந்த ஆர்கே, நானும் அந்த உண்ணாவிரத்தில் கலந்து கொள்ளும் போது ஆர்கே நகர் தொகுதியிலிருந்து மக்கள் அலையலையாக வந்தாங்க. அவங்க சொன்ன வார்த்தைகள் கண்டிப்பாக எங்களுடைய ஓட்டு உங்களுக்கு தான் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொன்னு சொல்ல, இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் சகோதரர் சொன்னாரு 120 எம்எல்ஏக்கள், இது ஜனநாயகத்தை படுகொலை செய்து அவர்கள் ஆட்சியில் அமர்ந்திருக்கிறார்கள். இது மக்களுடைய ஆதரவுக்கும் இந்த ஆட்சிக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயம். ஒரு சின்ன கேள்விதான். 122 எம்எல்ஏக்கள் அவங்களுக்கு ஆதரவா ஓட்டு போட்டாங்க, 11 எம்எல்ஏக்கள் உங்களுக்கு ஆதரவா ஓட்டு போட்டாங்க. இதுல யார் ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிற விவரங்கள் எல்லாமே தெரியுது. இதுல ஜனநாயக படுகொலை கண்டிப்பாக கூவத்தூர்ல அடைச்சு வச்சு, ஒரு ஆடு மாடுகளை போல அடைச்சு வச்சு, அதாவது தேர்தல் விதிகளுக்கு மாறாக ஒருவரை யார் அழைத்து வரக்கூடாது வாக்காளரை என்ற விதிகளுக்கு
இதற்கு மாறாக ஒரு அமைச்சர் 4 எம்எல்ஏக்கள் 5 எம்எல்ஏக்களை அழைத்து வந்து ஓட்டு போட வைக்க, அதாவது அவர்களுக்கு வாக்களிக்கிறது எழுந்து நின்று சொன்னாங்க. இதே ஜனநாயக படுகொலை. அது மட்டும் இல்ல, நான் சொல்றேன், நம்ம எல்லா விஷயங்களுக்குள்ளயும் போனோம். நம்ம எல்லாருடைய கருத்தையும் கேட்க வேண்டியது. பேனல்ல உங்களுடைய குற்றச்சாட்டுக்கு அவர் பதில் அளிப்பாரு. நான் அவர்கிட்ட பதில் வாங்குறேன். நான் திரு கே எஸ் அழகிரி அவர்கள்ட்ட கேட்க விரும்பக்கூடிய விஷயம், இந்த ஒரு தேர்தல்ல காங்கிரஸ் கட்சி திமுகவுடைய வேட்பாளருக்கு தன்னுடைய ஆதரவையும் நீங்க வந்து தெரிவித்திருக்கிறீங்க. திமுக இன்னைக்கு ஒரு வேட்பாளரையும் களம் இறக்கி இருக்கிறாங்க, மருது கணேஷ் என்பவரே. அதிமுகவுடைய வேட்பாளரை பார்க்கும்போது அவர் அந்த கட்சியுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கிறார். பல்வேறு விமர்சனங்கள் எல்லாமே எதிர்க்கட்சிகள் விமர்சனம் வைத்தாலும் மக்கள் அவரை ஏற்க போகிறார்களா இல்லையா என்பது தேர்தலில் தான் தெரிய வரப்போகுது. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில துணை பொதுச் செயலாளர் களம் இறங்குறாருன்னு சொல்லும்போது குறைந்தபட்சம் அவர்களுடைய கட்சிக்கு அது ஒரு மிகப்பெரிய ஊக்கத்தை கொடுத்திருக்கும், தொண்டர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஊக்கத்தை கொடுத்திருக்கும். அவங்க வந்து களத்துல ஒரு வலிமையா வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லும்போது உங்களுக்கு அது ஒரு சவாலா இருக்கிறதா நீங்க கருதலையா? இல்லைங்க, இந்த தேர்தலில் அது சவால் என்று சொல்ல முடியாது. ஒரு கட்சி அதனுடைய தலைவரை முன்னிறுத்துகிற பொழுது தொண்டர்களுக்கு உற்சாகம் இருக்கலாம், அதில் வந்து மாற்று கருத்து இல்லை. ஆனால் எம்ஜிஆரை போன்றோ, ஜெயலலிதாவை போன்றோ, காமராஜரை போன்றோ, அண்ணாவை போன்றோ அப்படி ஒரு கவர்ந்து இழுக்கக்கூடிய ஆற்றல் இந்த வேட்பாளருக்கு இருக்கிறது என்று சொல்ல முடியாது. தனி மனிதர்களை பற்றிய விஷயத்தையே நாம் விட்டுவிடலாம். யார் வேட்பாளர் என்பது கூட இரண்டாவது பட்சம்தான். நியூமெரிக்கல் தான், எண்ணிக்கை அடிப்படையில் தான் தமிழகத்தில் தேர்தல். இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வலுவான வாக்குகள் 3ஆக பிரிகின்றன. யார் யாருக்கு எத்தனை சதவிகிதம் போகுதுங்கிறது நமக்கு முக்கியம் இல்லை, ஆனால் நிச்சயமாக பிரியுது. அப்படி பிரிகிற பொழுது வலிமையான வாக்கு வங்கியை வைத்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் கண்டிப்பாக வெற்றி பெறும். மேலும் தோழமை கட்சிகள் அவர்களுக்கு மனப்பூர்வமாக வேலை செய்கிறார்கள், எல்லோருமே விரும்புகிறார்கள். ஏன்னா ஒரு குழப்பமான சூழ்நிலையில் ஒரு வலிமையான கட்சி வெற்றி பெற வேண்டும் என்கின்ற எண்ணம் இப்பொழுது தோழமை கட்சிகளுக்கும் இருக்கிறது, மக்கள் மத்தியிலும் இருக்கிறது. பொதுவாக பொதுமக்கள் கூட என்ன நினைக்கிறார்கள் என்றால், ஒரு குழப்பமான அரசியல் சூழ்நிலையில் எந்த இயக்கம் வலுவாக நிற்கிறதோ அவர்களுக்கு தான் வாக்களிப்பார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அந்த வாய்ப்பு இருக்கிறது. குறுக்கிடத்துக்கு மன்னிக்கணும், நீங்க நியூமரிக்கலா சொன்னீங்க அதிமுகவுடைய வாக்குகள் 3ஆக பிரிகிறது அப்படின்னும் போது திமுகவுக்கு அது சாதகமா போகக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு. அப்படி இப்படி கொஞ்சம் மாத்தி யோசிச்சு பார்ப்போம். ஜஸ்ட் ஒரு கேஸ் ஸ்டடி சினாரியோவா நம்ம பார்ப்போம். அதிமுகவிற்கு எதிரான வாக்குகள், சசிகலா அவர்களுடைய அணிக்கு எதிரான வாக்குகள் 3ஆக பிரிகின்றன அப்படின்னு பார்க்க முடியுமா? டிடிவி தினகரன் அவர்கள் வேண்டான்னு நினைக்கிறவங்க ஒன்னும் திமுக ஓட்டு போடுவாங்க, இல்ல ஓபிஎஸ் அவர்களுடைய அணிக்கு ஓட்டு போடுவாங்க, இல்ல தீபா அவர்களுக்கு ஓட்டு போடுவாங்க. அப்படின்னு சொல்லும்போது அது அவர்களுக்கு அட்வான்டேஜா போய் முடிஞ்சுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, அதான் நான் ஏற்கனவே சொன்னேன். இப்போ எம்ஜிஆர் மாதிரியோ, ஜெயலலிதா மாதிரியோ, கலைஞர் மாதிரியோ, காமராஜர் மாதிரியோ பெரிய ஆளுமை இல்லை இவர்களெல்லாம். எனவே இவர்களை மையமாக வைத்து பெரிய அளவில் வாக்குகள் இருக்கிறாது. கட்சி தொண்டர்கள் வேண்டுமானால் இவர்களுக்கிடையே பிரிந்து இருக்கலாமே ஒழிய பொதுமக்கள் பிரிந்து இருக்கவில்லை. குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இணையான வாக்குகள் 1% 2% குறைவாக இருக்கலாம். அதிமுகவை விட திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அந்த வாக்கு வங்கி என்பது ஒரு பலமான வாக்கு வங்கி. மேற்கொண்டு தோழமை கட்சிகளும் அவரோடு இருக்கிறார்கள். அப்படி இருக்கிற பொழுது அந்த வாக்கு வங்கி பிரியாத அவர்கள் தான் வெற்றி பெற முடியும். இன்னும் சொல்ல போனா அதிமுகவுடைய கோர் ஓட் பேங்க் என்று சொல்லக்கூடிய ரொம்ப கீழ்நிலை மக்கள் இன்றைக்கு விரக்தியில் இருக்கிறாங்க. அவர்கள் இன்றைக்கு அதிமுகவில் எந்த அணிக்கும் ஓட்டு போடுவதற்கு தயங்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு மனசுல நிறைய ஐயுறவுகள் இருக்கிறது, அச்சம் இருக்கிறது, சந்தேகம் இருக்கிறது, குழப்பம் இருக்கிறது. இதையெல்லாம் தெளிவுபடுத்துவதற்கான நேரமோ ஆற்றலோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எந்த பிரிவுக்கும் இல்லை. எனவே இவைகளெல்லாம் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளருக்கு, அந்த கூட்டணி வேட்பாளருக்கு ஒரு வாய்ப்பாக அமைவதற்கு நிறைய அம்சங்கள் அவர்களுக்கு சாதகமாக இருக்கின்றன. எனவே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி நிச்சயமான வெற்றி ஒன்று. நான் திரும்ப உங்ககிட்ட வரேன் திரு கே எஸ் அழகிரி. உங்களுடைய முதற் கருத்தா நியூமெரிக்கல் அடிப்படையில, அரித்மெட்டிக்ஸ் அடிப்படையில, வாக்கு வங்கிகளுடைய அடிப்படையில உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கிறதா நீங்க கருதுறீங்க. அது உங்களோட முதற்கட்ட பார்வையா எடுத்துக்கிறேன். நான் தீபா பேரவையை சேர்ந்த திரு வெங்கடேஷ் அவர்கள்ட்ட கேட்க விரும்பக்கூடிய விஷயம், இந்த ஒரு தேர்தல் களத்துல அதிமுகவின் சார்பா திரு டிடிவி தினகரன் அவர்கள் களமிறங்கி இருக்கிறார். திரு பன்னீர்செல்வம் அவர்கள் அணி உட்பட பலர் இது ஒரு குடும்பத்திலிருந்து வரக்கூடிய குடும்ப அரசியல் அப்படிங்கிற விமர்சனத்தை அவர் மீது முன்வைக்கிறாங்க. திரு தினகரன் அவர்களுக்கு அந்த குடும்ப அரசியல் விமர்சனம் பொருந்தும்னா தீபா அவர்களுக்கும் பொருந்தும் தானே? வணக்கம்.
என் இனிய தமிழ் மக்களுக்கு மாலை வணக்கம். எங்கள் எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவை சார்பாக பின்னல் வெங்கடேசன் ஆகிய நான் வந்திருக்கிறேன். அவர்கள் ஆர்கே நகர் வெற்றி உறுதி. அந்த வெற்றிக்கனியை பறித்து மக்களே அவர்களுக்கு தருவார்கள். ஏனென்றால் மக்களுடைய ஆதங்கம் பெரிதாக இருக்கிறது. ஏனென்றால் அம்மாவுடைய மரணம் மக்களுடைய மனதில் ஆழமாக பதிந்திருக்கிறது. ஆகையால் மக்கள் இந்த வெற்றி தமிழகத்தினுடைய வெற்றி. மற்றவர்கள் எந்த கட்சியில் இருக்கிறவர்கள் வேண்டுமானால் எது வேண்டாமானாலும் பேசலாம். அதையெல்லாம் நான் பொருட்படுத்தவில்லை. ஏனென்றால் இப்பொழுது பார்த்திருப்பார்கள், தீபா அம்மா அவர்களின் வீட்டின் வாசலில் எவ்வளவு மக்கள் தினமும் திரண்டு கொண்டிருக்கிறார்கள் என்று உங்களுக்கே தெரியும். திரு வெங்கடேஷ், சொல்லுங்க. திரு வெங்கடேஷ், என்னுடைய கேள்வி என்னவா இருந்ததுன்னா, நீங்க ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்துறீங்க, ஆர்கே நகர்ல தீபா அவர்கள் நிச்சயமா வெற்றி பெறுவாங்கன்னு ஒரு நம்பிக்கையை நீங்க வெளிப்படுத்துறீங்க. என்னுடைய கேள்வி, நீங்கள் ஒரு குடும்பத்துடைய ஆதிக்கம் அதிமுகவில் இருக்கிறது அப்படின்னு சொல்லி திரு தினகரன் அவர்கள் மீதும் சசிகலா அவர்கள் மீதும் நீங்க குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. அவங்க செய்வது குடும்ப அரசியல் அப்படின்னா தீபா அவர்கள் மேலேயும் அந்த குற்றச்சாட்டு பொருந்தும் தானே? ஜெயலலிதா அவர்களுடைய குடும்பத்தினர் அப்படிங்கறத தானே அவங்க முக்கியமான விஷயமா முன்னிறுத்துறாங்க. இல்லை, கண்டிப்பாக இல்லை. அதை நாங்கள் ஒற்றுக்கொள்ள மாட்டோம். ஏனென்றால் இப்பொழுது அம்மா மரணம் அடைந்து இந்த அவர்கள் குடும்ப அரசியல் என்றால் அவர்கள் அம்மாவிடம் வீட்டில் வேலை செய்தவர்கள். அவர்கள் வேலை செய்து இப்பொழுது அவர்கள் பதவியில் அமர வேண்டும் என்று நினைக்கிறார்களே தவிர இது அதிமுக அம்மாவுடைய கட்சி, அம்மாவுடைய ரத்தத்தின் ரத்தமான தீபா அம்மா எந்த கட்டத்தில் அவருடைய இறுதி கட்டம் வரைக்குமே இவரை சேர்க்கல. அப்ப இவர் அம்மாவனுடைய ரெப்ரசன்டேஷனா வர்றதே எப்படிங்கிறது எனக்கு தெரியல. அம்மாவனுடைய இறப்புக்கு பிறகு வர்றாருன்னா ஏதோ அரசியல் ஆதாயத்துக்காக வர்றாருன்னு தான் எடுத்துக்கொள்ள முடியும். ஏன்னா சந்திக்கிறதுக்கு தான் இந்த தேர்தல் அவர் ஒருத்தர் பேசும்போது நீங்க ரெண்டு பேர் குறுக்கிட்டீங்க. அம்மா அவர்களை அங்கீகரிக்கவில்லை, கடைசி வரை குடும்பத்தில் சேர்க்கவில்லை. அவர் பேசி முடிச்சிட்டோம். கண்டிப்பாக கிடையாது. ஏனென்றால் இவர் இந்த களத்தில் ஆர்கே நகரில் வெற்றி மக்கள் போடும் ஓட்டிற்கு கண்டிப்பாக அதற்கு பதில் இவர்களுக்கு புரியும். இப்பொழுது புரியாது. ஏனென்றால் தீபா அவர்கள் படித்தவர்கள், அரசியலில் படித்த முதல் பொதுச் செயலராக இப்பொழுது களத்தில் இறங்கியுள்ளார். அவர் இன்னும் ஒரு 12ஆம் வகுப்போ அல்லது 10ஆம் வகுப்போ படித்தவர் அல்ல. நன்றாக ஜேர்னலிசம் படித்தவர்கள். அவர்களுக்கு எல்லா தகுதியும் உண்டு. மக்களிடம் எங்களது வேட்பாளர் MBA படிச்சவர். அதனால அந்த படிப்பை பத்தி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. தகுதிகளின் அடிப்படையில கூட தீபா அவர்களுக்கு ஒரு முன்னிலை இருக்கிறது அப்படிங்கறது உங்களோட கருத்தா பதிவு செய்யுங்க. நான் அதே உங்களோட முதற்கட்ட கருத்தா எடுத்துக்கிறேன். நான் மற்றவர்கள்ட்ட கருத்து கேட்டுட்டு திரும்ப உங்ககிட்ட வரேன். திரு ஜவஹர்லி, நான் வரேன். நான் திரு துரைக்கருணா அவர்கள்ட்ட கேட்க விரும்பக்கூடிய விஷயம், இந்த ஒரு இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் வேட்பாளருடைய ஸ்ட்ரெங்க் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம்? ஏன்னா ஏற்கனவே ஒரு குழப்பமான அரசியல் சூழ்நிலையில நடக்குது. சின்னம் என்ன, யாருக்கு போக போகுது என்ன அப்படிங்கறதெல்லாம் தெரியல. அதை பத்தி நம்ம விரிவா பேசுவோம். பட் வேட்பாளரோட ஸ்ட்ரெங்க் ஒரு முக்கியத்துவம் வகிக்கும் நினைக்கிறீங்களா? இல்ல அந்த ஓவரால் அரசியல் சூழ்நிலையை பொறுத்துதான் வாக்குகள் அமைய போகுது, யார் வேட்பாளருங்கிறது முக்கியம் இல்ல அப்படிங்கிற மாதிரியான நிலை ஏற்படும்? தமிழ்நாட்டை பொறுத்தளவில் எந்த ஒரு தேர்தலாக இருந்தாலும் கட்சி அரசியல் தான் இங்கே முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அது பொது தேர்தலாக இருந்தாலும் சரி, இடைத்தேர்தல்களாக இருந்தாலும் சரி, அந்த பகுதி சார்ந்த வேட்பாளர்கள் அல்லது பிரபலமான வேட்பாளர்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இன்னொன்று சமுதாய அடிப்படையில் ஒரு வேட்பாளர் இன்னொரு ஜாதினா அதே ஜாதியை சேர்ந்த இன்னொரு வேட்பாளர், அந்த மாதிரி தான் இங்கே காலங்காலமாக நடந்துகிட்டு வருது. பொதுவாக இடைத்தேர்தல்னு எடுத்துக்கிட்டோம்னாலே கடந்த காலங்களில் 90களுக்கு முன்பு நடந்த பல்வேறு இடைத்தேர்தல்களில் ஆட்சி கட்சி இருக்கிற பொழுதே எதிர்க்கட்சி வேட்பாளர்கள் வெற்றி பெறுகிற பல வாய்ப்பு. பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி கட்சியாக இருந்தபோது திமுக திருவண்ணாமலை செய்யாறு தொகுதியிலெல்லாம் வெற்றி பெற்று இருக்கிறது. அதற்கு பிறகு திரு கருணாநிதி அவர்களுடைய ஆட்சியில் திரு எம்ஜிஆர் அவர்களுடைய அதிமுக திண்டுக்கல் இடைத்தேர்தல், கோவை இடைத்தேர்தல் உட்பட பல தேர்தல்களில் வெற்றி பெற்று இருக்கிறது. இப்போ நீங்கள் அண்மை காலத்தில் ஆமாம் அண்மை காலத்தில் நான் தான் சொல்ல வரேன். 1989 திமுக ஆட்சி கட்சியாக 3 மாதத்தில் நடைபெற்ற தேர்தல், மதுரை மத்திய தொகுதியும் மருங்காபுரி தொகுதியும். அப்போ அந்த ஜே இணைந்து இரட்டை இலை கிடைத்தவுடன் நடைபெற்ற முதல் தேர்தல். அந்த தேர்தலில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் பிரச்சாரத்துக்கு போகாமலேயே அந்த 2 வெற்றியுமே கிடைச்சது.
அதே மாதிரி திரு எம்ஜிஆர் அவர்கள் 80 ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது 4 தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடந்தது. அண்ணா நகர் தொகுதி, மயிலாடுதுறை, உப்பிலிபுரம், இன்னொரு தொகுதி. இந்த 4ல் 2 தொகுதியில் திமுக வெற்றி பெற்றது, 2 தொகுதியில் அண்ணா திமுக வெற்றி பெற்றது. நீங்கள் இப்போ அண்மையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 91ல் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தலைமையில் ஆட்சி அமைந்த பிறகு ஒரு 2 மாதத்தில் எழும்பூர் தொகுதியில் திமுக சார்பில் திரு பரிதி இளம்வழுதி வெற்றி பெற்றார். இது 90களுக்கு முன்பு நடைபெற்றது. அதுக்கு பிறகு நடைபெற்ற தேர்தல் எப்படி மாறிடுச்சுன்னா, அந்த இடைத்தேர்தல் என்று அறிவித்த உடனே எதிர்க்கட்சிகள் என்ன சொல்லும், இது ஆளுங்கட்சிக்கு பார்க்குற அந்த உரைகள், எடை பார்க்கிற தேர்தல், இந்த கட்சி மக்கள் விரோத கட்சி ஆட்சியில் இருக்கு, இவர்களுக்கு பாடம் புகட்டணும் அப்படின்னு சொல்லி இவங்க பிரச்சாரத்தை முன்னெடுத்த உடனே ஆட்சி கட்சி அதை பிரஸ்டீஜ் இஷ்யூவாக எடுத்துட்டாங்க. இந்த தொகுதி வெற்றி தான் நமக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த வெற்றியை ஈட்டுவதற்கான எல்லா இல்ல அதை விடவும் இப்ப இந்த ஆர்கே நகர் களத்தை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா இது ஒரு வித்தியாசமான களமாக தான் இருக்கிறது. ஆட்சி கட்சியே வெற்றி என்கிறது தொடர்ந்து 90களுக்கு பிறகு வந்துகிட்டு இருக்கு. இப்ப ஆட்சி கட்சியே யாருன்றதுல அதுதான் இப்ப அந்த ஆட்சி கட்சியிலேயே ஒரு பிளவு ஏற்பட்டதனுடைய விளைவு இரட்டை இலை சின்னம் கிடைத்து இந்த ஆட்சி தொடரும், 4 ஆண்டுகளும் தொடரும் என்கிற உணர்வு வந்து தொண்டர்கள் பலமும் மக்கள் பலமும் இருந்தால் ஆட்சி கட்சிக்கு வெற்றி சாத்தியம்தான். ஆனால் பிரிவுகள், பிளவுகள், நீங்க இப்ப சொன்ன மாதிரி 3 அணிகள் அங்கதான் வந்து எனக்கு வேட்பாளரோட ஸ்ட்ரெங்த் முக்கியமோ அப்படின்னு. இப்ப திரு டிடிவி தினகரன் அவர்கள் ஒரு அறிமுகமான முகம், ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு ஃபேஸ். தீபா அவர்கள் இங்க ஒரு அறிமுகமான முகமா இருக்காங்க, எல்லாருக்கும் அவங்கள யாரு அப்படிங்கிறது அடையாளம் தெரியுது. இப்ப திமுக ஒரு புதுமுக வேட்பாளரை களம் இருக்கிறாங்க, தேமுதிகவிலையும் அத அந்த அளவுக்கு ஒரு அறிமுகம் இல்லாத வேட்பாளர். சோ இந்த மாதிரி ஸ்ட்ரெங்ஸ் அதுல முக்கியத்துவம் பெருமா? நிச்சயமா. இல்ல ஒட்டுமொத்தமா அதிமுக என்ன பிரச்சனை, திமுகக்கு ஓட்டா, அந்த மாதிரி விஷயங்கள்ல தான் போகுமா? இல்ல இந்த விஷயங்களை மக்கள் எப்படி பார்ப்பாங்கன்னா, இப்போ இந்த திரு KS அழகிரி சொன்னது மாதிரி திமுகவினுடைய நோக்கம் என்ன எப்படி இருக்குன்னு சொன்னால், ஒரு மிகப்பெரிய அதிகார பலமிக்க ஆளுமை மிக்க செல்வி ஜெயலலிதா அவர்களையே சுகவனம்னு ஒரு வேட்பாளரை போட்டு வெற்றி பெற வைத்தோம். இப்போ அந்த அளவுக்கு ஒரு ஆளுமை திறன் உள்ளதா இப்போ இல்லை. அதிமுகவினுடைய வாக்கு வங்கியும் 3ஆக பிரிகிறது. இன்னொன்று சொன்னோம்னா புதுமுக வேட்பாளர்களே ஜெயிச்சிரலாம். திரு எம்ஜிஆர் மறைந்த திரு எம்ஜிஆர் அவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்த MG சக்கரபாணி பையன் அவருமே நான் களத்துக்கு வரேங்கிறார். MGC சந்திரன் என்பவரும் நானும் களத்துக்கு வரேங்கிறார். அப்போ ஓரளவுக்கு ஒரு 500-1000 வாக்குகளை பிரிக்கக்கூடிய அளவு கூட அவர் இருந்ததுன்னா அது அதிமுக வாக்குகளாக தான் இருக்கும். இப்போ 3 அணின்னு ஒரு வலுவான அணி, 4ஆவதாகவும் எம்ஜிஆர் வாக்கு பிரிகிறது பொழுது திமுகவுக்கு யாரை போட்டாலும் வெற்றி வாய்ப்பு வரும் என்கிற உணர்வு திமுகவுக்கு இருந்ததுனால இந்த வேட்பாளர் உள்ளூர் வேட்பாளர் என்ற அளவில் போட்டிருக்காங்க. நான் ஆர்கே நகர் தொகுதியின் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய லீலாவதி அவர்கிட்ட கேட்க விரும்புறேன். நீங்க அந்த தொகுதியுடைய ஒரு வாக்காளர், அதனால இப்போதைக்கு நம்ம பார்க்கும்போது களத்துல நமக்கு 4 வேட்பாளர்கள் தெரிகிறாங்க. திரு டிடிவி தினகரன், திரு மருது கணேஷ், தீபா அவர்கள், அதே போல தேமுதிக சார்பில் மதிவாணன் அவர்கள். இந்த 4 வேட்பாளர்கள்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல சாய்ஸ் அப்படின்னு ஏதாவது தெரியுதா, இல்ல இன்னும் வேட்பாளர்கள் வரணுன்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல, இந்த 4 சாய்ஸ்ன்னு சொல்றதை விட இன்னும் ஒரு 2 அணி இருக்கு. அதுதான் இளைஞர்கள் வந்து போட்டியிட போற அணி. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா நம் தேசம் நம் உரிமைன்னு சொல்லிட்டு அதில் வந்து கமலேஷ்னு ஒருத்தவங்களை வந்து அறிவிக்கிறதா சொல்லியிருக்காங்க. இப்படி எந்த கட்சிகள் வந்தாலும் சரி, அதிமுகவுடைய வாக்காளருடைய மனநிலை இப்போதைக்கு எப்படி இருக்குன்னா, யாருக்குமே நாங்கள் ஓட்டு போட மாட்டோம், நோட்டாக்கு தான் போடுவோன்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கு. ஏன்னா என்னதான் உங்க மனநிலையா இல்ல அதிமுகவில் இருக்கிற பெரும்பான்மைன்னு சொல்லலாம். ஏன்னா நீங்க சொல்றீங்க அத, பட் களம் எப்படி இருக்கு அப்படி இல்ல அப்படின்னு மக்களோட பிரதிநிதியா நான் தான் மக்களுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கேன். வெளியில இருக்கிறவங்க என்ன வேணாலும் சொல்லலாம். இப்போ டிஎம்கே சொல்லலாம் நாங்க தான் வின் பண்ணுவோம்னு சொல்லிட்டு, டிடிவி தினகரன் அவர்கள் சொல்லலாம் அம்மாவே வந்து 339,000 வாக்குகள் வித்தியாசத்துல அவங்க வின் பண்ணாங்க, ஆனா இவர் வந்து 50,000 ஓட்டு வித்தியாசத்துல வின் பண்ணுவேன்னு சொல்லலாம். ஸோ அவங்களோட கருத்துக்களை சொல்லலாம். ஆனா களத்துல இருந்து இறங்கி பார்த்தா தான் தெரியும். ஏன்னா நாங்க மக்களா வாழ்றவங்க இருக்கிறவங்க. ஸோ எங்களுடைய மக்களுடைய மனநிலை என்ன செய்ய போறாங்க, ஒவ்வொருத்தரும் வாரிசு அரசியல் ஒரு பக்கம் நடக்குது, இன்னொரு பக்கம் சாதி அரசியல் நடக்குது, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து யார் காசு அதிகமாக கொடுப்பாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்ற ஒரு மனநிலை இருக்கு. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான அரசியல் பண்ணிட்டு இருக்க இந்த சூழ்நிலையில பெரும்பான்மையான எங்களுடைய மனப்பாங்கு ஒன்று நோட்டாக்கு போடுவோம், இல்லையா புதுசா வர இளைஞர்களுக்காக நாங்க ஓட்டு போடுவோம் என்ற ஒரு மனநிலையில நீங்க சொல்லக்கூடிய மனநிலை லீலாவதி நான் ஒரு சினிக்கலா கேட்கிறேன் அப்படின்னு இருக்கலாம். பட் நான் இருக்க ஒரு டெவில்ஸ் அட்வொகேட்டா தான் கேட்கிறேன். நீங்க சொல்லக்கூடிய மனநிலைய
ஒவ்வொரு இந்த இடைத்தேர்தல்னு இல்ல எல்லா பொது தேர்தலையும் நம்ம இந்த விஷயங்களை பேசுறோம். சாதி அரசியல் நடக்குது, ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்க, நாங்க நோட்டாக்கு ஓட்டு போட்டுற போறோம், நாங்க வந்து சுயேட்சை வேட்பாளருக்கு ஓட்டு போட்டுற போறோம், நாங்க எல்லாரையுமே ரிஜெக்ட் பண்ண போறோம். இது ஒவ்வொரு தேர்தலையும் பேசப்படக்கூடிய விஷயம். ஆனா கடந்த தேர்தல் வரைக்கும் நோட்டாவோட ஓட்டு 1% தாண்டது இல்ல. நிதர்சனம் என்னன்னு கேக்குறேன். இல்ல 1% தாண்டல அப்படின்னு சொல்றது ஓட்டு போட்டவங்களோட பெர்சன்டேஜே அங்க கம்மி. நான் பொது தேர்தல்ல சொல்றேன், கடந்த பொது தேர்தல் எல்லாம் நம்ம 70% அளவுக்கெல்லாம் வாக்கு சதவீதங்கள் பெற்றிருக்கோம், நிறையவே பெற்றிருக்கோம். ஆர்கே நகர்லாம் அதிகமாவே இருந்திருக்கு. என்னுடைய கேள்வி, நம்ம ஒரு விரக்தியில ஒவ்வொரு தேர்தல் போது இப்படி பேசுறோம். நம்ம நோட்டாக்கு ஓட்டு போட்டுருவோம், நாங்க வந்து சுயேட்சை வேட்பாளருக்கு தான் ஓட்டு போடுவோம், எந்த கட்சியுமே கிடையாது, இப்படி எல்லாம் பேசும்போது ரொம்ப அழகான விஷயங்களா தெரியுது. நான் எனக்கு நிதர்சனத்துல என்ன நடக்குது? இல்ல நிதர்சனம் ஒரு ஐடியாவா இருக்கலாம், பட் அது ரியாலிட்டிக்கு டிரான்ஸ்லேட் ஆகல. இன்னொரு விஷயம்னா 2001 இருந்து 2017 வரைக்கும் எங்களுடைய ஆர்கே நகர் தொகுதியில வந்து ஏடிஎம்கே தான் வின் பண்ணியிருக்கு. ஸோ அவங்க வந்து ஓரளவுக்கு அம்மா இருக்கும்போது ஓரளவுக்கு எங்களுடைய தொகுதிக்கு வந்து நல்லது செஞ்சாங்க. ஸோ அந்த அடிப்படையில் வந்து சிலர் வந்து அந்த கட்சியை பிடிக்காதவங்க வேணா அந்த மாதிரியான கருத்துக்களை சொல்லியிருக்கலாம். இவங்களோட ஆட்சி பிடிக்கல, நாங்கள் வேற கட்சிக்கு ஓட்டு போடுவோம், நோட்டாக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னைக்கு எங்களுடைய எம்எல்ஏவே இல்லை. இல்லாத பட்சத்தில் வரவங்க எங்களுக்கு நல்லது செய்வாங்களா அப்படின்ற அவங்க கட்சியில் இருக்க கட்சியை 3ஆ உடைஞ்சு போச்சு. 3ஆ பிரியும் போது அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் வந்து ஆட்சி செய்யணுன்ற அவசியம் கிடையாது. ஏன் கட்சியில் எத்தனையோ ஒரு மூத்த தலைவர்கள் இருக்கிறாங்க, அவங்க வர வேண்டியது தானே. கட்சிக்கு இறங்கி வேலை பார்த்தவங்க, ஒவ்வொரு வெளியில இருந்து வேற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்து வேலை பார்த்தவங்களா இருக்காங்க, அவங்களெல்லாம் நிறுத்தாம அவங்க யாரு வந்து ஒரு முதலமைச்சரை கொன்னான்னு சொல்லிட்டு பழி சுமத்தை பத்தி வெளியில பேசிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி எந்த ஒரு பழியும் இல்ல. நீங்க ரொம்ப எக்ஸ்ட்ரீமான சில விஷயங்களை சொல்றீங்க. எங்கேயுமே அந்த மாதிரி எந்த ஒரு புகாருமே வந்து லீகலா பதிவு செய்யப்படல. அதனால அவ்வளவு எக்ஸ்ட்ரீமான விஷயங்கள் நம்ம சொல்ல முடியல. இல்ல சில புகார்கள் இருக்குதா நாங்க சொல்றோம். இல்ல எங்கேயுமே ஆமா நீங்க ஒரு வதந்தி புகார்னு சொல்ல முடியாது. நான் தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். எங்கேயுமே லீகலா ஒரு கோர்ட்லயோ எங்கேயுமே அந்த மாதிரியான புகார்கள் இல்ல, யார் மேலயும் இல்ல, ஒரு விசாரணை கமிஷனும் இது வரைக்கும் இல்ல. நம்ம வந்து அந்த மாதிரியான எந்த ஒரு வாரிசு அரசியலும் எங்களுக்கு தேவை கிடையாது. ஆர்கே நகர் தொகுதியை வந்து கிட்டத்தட்ட என்ன சொல்றது, நாங்க ஒரு லோன் வாங்கி கேட்க போனா கூட புறக்கணிக்கப்பட்ட ஒரு தொகுதி. என்னைக்கு வந்து ஒரு ஏடிஎம்கே வந்து ஒரு ஆட்சிக்கு வந்தாங்க 2001 இருந்து 2011 வரைக்கும் அவங்க தான் தொடர்ந்து வின் பண்ணிட்டு வந்தாங்க. என்னைக்கு அது வந்து முதலமைச்சரோட தொகுதின்ற அந்த ஒரு இடத்துக்கு வந்த உடனே தான் எல்லாராலையும் கவனிக்கப்பட்டுச்சு. சோ இப்போ சொன்னதுல வந்து நீங்க தடுக்குனீங்க, ஆனா இதுதான் மக்களுடைய மனநிலை. அதாவது வந்து அவர்கள் நேரடியா சொன்னாங்கன்னா மக்களுடைய மனநிலை, அது மக்களுடைய மனநிலை. விசாரணை கமிஷன் அப்படின்னு மக்களுடைய மனநிலையை திருத்தி சொல்கிறீர்கள். இல்ல இல்ல மக்களுடைய மனநிலை கிடையாது, இவங்களுடைய மனநிலை. இவரே ரெப்ரசன்டிங் ஒன் பார்ட்டி. அதாவது வந்து உண்மை இருக்கு இல்லங்கிறது அடுத்த பிரச்சனை. ஆனா மக்களுடைய மனநிலையை நீங்க புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் விசாரணை கமிஷன் வேணும்னு கேக்குறாங்க. கேட்காம ரெண்டு பேருமே பேசிட்டு இருந்தா நான் விளக்கமே கொடுக்க முடியாது திரு ஜவஹரில். நான் என்ன சொல்றேன், அவங்க ஒரு சாமானியரா பல்வேறு கருத்துக்களை சொல்லலாம், அதுல அவங்களுக்கு சரி இருக்கலாம் தவறு இருக்கலாம், அதை எடுத்து சொன்னா அவங்க அதுக்கு அப்புறமா மாத்திக்கிறாங்க. நீங்க ஒரு அரசியல் பிரமுகர், நீங்களும் அதே கருத்து. சாமானியனுடைய கருத்து இன்றைக்கு முக்கியமான இடத்தை பிடிக்குதுங்கிறத நான் சொல்ல வரேன். நான் திரு காசிநாத பாரதி அவர்கள்ட்ட கேட்க விரும்பக்கூடியது, கடந்த சட்டமன்ற தேர்தல் வரை, தஞ்சாவூர் அரவக்குறிச்சி திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தல் வரையிலே கூட இரட்டை இலை அதிமுக யாரோடும் கூட்டணி கிடையாது, நாங்கள் தனித்துதான் போட்டி அப்படிங்கிற ஒரு தெளிவான நிலைப்பாட்டில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்ததை பார்க்க முடியுது. இப்போ இந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தலுக்கு பிஜேபி, காங்கிரஸ், மதிமுக, மக்கள் நல கூட்டணி யார் ஆதரவளித்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு ஒரு அழைப்பு நீங்க கொடுக்குறீங்கன்னா அது ஒரு பலவீனமா பார்க்கப்படாதா? நீங்க இன்னும் பேச அதிகரிச்சுக்க விரும்புறீங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்க கிடையாது. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மிகப்பெரிய ஆளுமை, அவர்களுடைய இழப்பு வந்து ஈடுகட்ட முடியாத இழப்பு. அதனால் வந்து நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து எங்களுடைய பலத்தை இன்னும் அதிகரித்துக் கொள்வதற்கு எங்களுடைய கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் தான் எங்களுடைய பிரதான எதிரி, பாக்கி அனைத்து கட்சிகளுமே எங்களோட வாங்கங்கிறது வந்து எங்களை நாங்கள் மேலும் பலப்படுத்திக் கொள்வதற்கு தானே தவிர நாங்கள் பலகீனமாக இருக்கிறோங்கிற அர்த்தம் கிடையாது. பட் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய இழப்பு எங்களுக்கு வந்து ஈடு செய்ய முடியாத இழப்பு. அதில் அந்த ஆளுமையினுடைய இன்றைக்கு இருக்கிறது. ஜெயலலிதா அவர்கள் 39,000 வாக்குகள் வித்தியாசத்துல அதே தொகுதியில ஜெயிச்சாங்க. இன்னைக்கு நாங்க 50,000 வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிப்போம்னு அவ்வளவு கான்பிடண்டா ஒரு பக்கம் சொல்றீங்க, ஆனா எல்லாரும் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க கூட்டணி வேணும்னு இன்னொரு பக்கம் கேக்குறீங்க. இது ஒரு முரண்பாடு இல்ல? ஒரு முரண்பாடும் கிடையாது. அதாவது வந்து
இதுக்கு முதல்ல 2014 நடைபெற்ற இடைத்தேர்தலில் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஏறக்குறைய 1,20,000 வாக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா தெரியல, 1,30,000 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சாங்க. அன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் களத்தில் நிற்பதற்கு அருகதை இல்லாமல் களத்தை விட்டு ஒதுங்கி விட்டார், நிற்கல, அரசு எலெக்ஷன்லேயே நிற்கல. அந்த அளவுக்கு அன்னைக்கு அம்மாவுடைய நலத்திட்டங்கள் மக்கள்கிட்ட போய் சேர்ந்தது. இதுவுமே இப்போ 2016லேயே மிகப்பெரிய வெள்ளம் இந்த வெள்ளம் மட்டும் வராமல் இருந்திருந்தால் ஏறக்குறைய 219 தொகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றிருக்க முடியும். அந்த வெள்ளம் எதிர்க்கட்சிகளை காப்பாற்றியது. அதனால தான் அவங்க இது பண்ணாங்களே தவிர அந்த அவ்வளவு மிகப்பெரிய வெள்ளத்துக்கு பிறகு நீங்க நல்லா ஒரு கள நிலவரத்தை எடுத்து பார்க்கலாம். அன்னைக்கு அந்த வெள்ள காலத்தில் வெற்றிவேல் எம்எல்ஏ அவர்கள் போன போது அவரை மக்கள் சூழ்ந்து கொண்டு துரத்தினார்கள். இப்போ அந்த தேர்தலில் நிற்கிற போது கூட அம்மாவே இருந்தாலும் தோத்து விடுவாங்கிற லெவலில் தான் கள நிலவரம் இருந்தது அன்னைக்கு. அதில் கூட அன்னைக்கு 40,000 ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறோம். அதுதான் நான் ஓகே நகர்னு முதலே சொன்னது. என்னன்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடர்ந்து ஆதரிக்கக்கூடிய அனைத்து மக்களும் இருக்கக்கூடிய பகுதி அது. அதனால வதந்திகளை நிச்சயமாக அவர்கள் நம்ப மாட்டார்கள். மேலும் ஒரு கருத்தை சொல்லிடுறேன். டிடிவி தினகரன் அவர்கள் மிகவும் எளியவர், இனிமையானவர். இன்றைக்கு தான் முதலமைச்சர் வரணும்னு ஒருத்தர் போராடிட்டு இருக்காரு. அவரை கூட இந்த அரசியல் சமுதாயத்துக்கு அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா டிடிவி அவர்கள், மாண்புமிகு டிடிவி அவர்கள். தவறான கருத்தை இங்க பதிய வைக்க கூடாது. அவர் எம்பி அவருக்கு முன்னாடி அவர் தேனியில அதாவது நகராட்சியுடைய தலைவரா இருந்தவர். அதாவது 2001ல அறிமுகப்படுத்தினார்னு ஒரு பொய்யான கருத்தை மக்கள் கிட்ட போய் சொல்லக்கூடாது. அதாவது இவர் எம்பி அவருக்கு முன்னாடி உங்க கருத்தை தேனி நகராட்சியினுடைய தலைவரா இருந்தவர் தான் ஓபிஎஸ் அவர்கள். நீங்க பிறகு உங்க கருத்தை பிறகு பதிய வைங்க. 2001லே அன்றைக்கு இருந்த வாரப்பத்திரிகை ஜூனியர் விகடன் தலைப்பிலே போட்டது சாதித்தார் சசிகலா. அன்றைக்கு இருந்த கவர் ஸ்டோரியே சாதித்தார் சசிகலா, யாருன்னே தெரியாத ஒருத்தர் முதலமைச்சர் ஆக்கியிருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் அன்னைக்கு விமர்சனம் செய்தது ஜூனியர் விகடன் பத்திரிகை. அதனால அந்த கவர் ஸ்டோரி இன்னைக்கு மறக்கல, என்னட்டா இப்ப இதில் இல்லை. அதனால அவரை அறிமுகப்படுத்தியதே இந்த எளியவர், இனியவர். அவர் கல்வியாளர், ஏற்கனவே MBA முடித்தவர். அடுத்து அங்க பெரியகுளம் தொகுதியில் அவர் செய்த சேவைக்காக மக்கள் செல்வர் என்ற பட்டத்தையும் அவருக்கு வழங்கி இருக்கிறாங்க. அதனால மேலும் பாத்தீங்கன்னா எங்களுடைய கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் ஒரே ஒரு கருத்தை மட்டும் பதிவு வச்சார். தோழர் அழகிரி அவர்கள் அவருடைய கருத்தை சொன்ன போது இவங்களுக்கு என்ன இது இருக்கு, இவங்களுக்கு ஒரு பெரிய கரிஷ்மா இல்லைங்கிற மாதிரி ஒரு இதை சொன்னாங்க. எந்த ஒரு தலைவருமே இப்ப புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 89ல போட்டியிட்ட போது அவங்களை அம்மான்னு யாரும் கூப்பிட்டதில்லை. அன்னைக்கு ஜெயலலிதா தான். அன்னைக்கு புரட்சி தலைவி அம்மான்னு அன்னைக்கு யாரும் கூப்பிடல. அதாவது எமர்ஜிங் ஆகிற போது ஒவ்வொரு தலைவரும் உருவெடுக்கின்ற போது ஃபர்ஸ்ட்ல எமர்ஜிங் ஸ்டேஜ்ல அப்படி ஒரு விமர்சனம் வர்றது சகஜம் தான். நீங்க ஒரு 6 மாத காலம் எங்களுக்கு பதவியை கொடுங்க, அதுக்கு பிறகு தான் நீங்க எங்களை விமர்சிக்க முடியும். அதனால ஆரம்ப கால கேள்வி எதிர்கொள்ளுங்க. உங்களோட கருத்தை பதிய வச்சிட்டீங்க. என்னுடைய கேள்வி, இந்த ஒரு இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே திரு ஓபிஎஸ் அவர்கள் விலகி சென்றிருக்கிறார். அவர்கிட்ட சில வாக்கு சதவீதம் பிரியுது. தீபா அவர்கள் களத்துக்கு வராங்க, அவங்க கிட்ட சில வாக்கு சதவீதம் பிரியுதுன்னு சொல்லும்போது அதை ஈடுகட்டி கொள்வதற்கு மக்கள் நல கூட்டணியோ பாஜகவோ காங்கிரஸோ நமக்கு ஆதரவு கொடுத்தால் பரவாயில்ல அப்படின்ற ஒரு நோக்கத்தில் நிச்சயமா கிடையாது. நீங்க அதுல அந்த கால்குலேஷன்ல தான் நான் சொல்ல வர்றேன். 30 சென்டர்ல அவங்க உண்ணாவிரதம் இருந்தாங்க. 30 சென்டருக்கு 10,000 வச்சுங்க, இல்லை 20,000 பேர் வச்சுங்க, 6 லட்சம் பேர் 5 லட்சம் பேர் 1,76,00,000 வாக்காளர்கள் உள்ள ஒரு மிகப்பெரிய இயக்கத்தில் அவங்கள்ட்ட இருந்தது எத்தனை % யோசிச்சு பாருங்க. நீங்க இங்க எத்தனை லட்சம் பேர் இல்ல, இங்க எத்தனை லட்சம், அதாவது நாங்க மிகப்பெரிய ஆளுமையை இழந்திருக்கிறோம். இன்றைக்கு மக்களோட மக்களாக நாங்க கலக்க விரும்புறோம். எங்களுக்கு அனைத்து கட்சிகளுடைய இருக்கட்டும். நாங்க அனைத்து பேரையும் அரவணைச்சு செல்றதுக்கு தான் விரும்புறோம். இவங்கள்ட்ட 30 சென்டர்லயும் எவ்வளவு பேர் கூடியிருப்பாங்க? 3 லட்சம் பேர் வச்சுக்கிடுங்க. 3 லட்சம் பேருங்கிறது 1,76,00,000 வாக்காளர்கள் எவ்வளவு பெர்சன்டேஜ், எத்தனை பெர்சன்டேஜ் பேர் இவங்களோட வந்திருப்பாங்க? இங்க சென்னையில எத்தனை லட்சம் பேர் வந்துட்டாங்க? இதெல்லாம் இல்ல, இதை நீங்க பெர்சன்டேஜா பிரிச்சு பாக்குறதே தப்புங்கிறேன். It is a fraction, meager fraction. இத நீங்க பெர்சன்டேஜா பிரிச்சு பார்க்கறீங்க. மொத்தம் 3 லட்சம் பேர் சேர்ந்த கூட்டத்தை ஒரு அமைப்புன்னு நீங்க எடுத்துட்டீங்கன்னா அந்த 5 முகங்களை தவிர மதுசூதனன், மாபா பாண்டியராஜன், இப்போ அண்மையில சேர்ந்த மாபா பாண்டியராஜன் ஒரு 5 பேரை தவிர அவர் அடிமட்ட கட்சிக்கே கேள்வி எழுப்புறாரு. எப்ப அவர் சேர்ந்தாரு, எப்ப அவர் அமைச்சரானாரு, அவர் அடிமட்டத்தில் கட்டமைப்பையே அவர் கேள்வி கேட்கிறாரு. கட்டமைப்பை கேள்வி எழுப்பதற்கு நீங்க பேசிட்டே போவீங்க. நீங்க உங்களுக்கு ஒரு அருமையான பேச்சாளர் எனக்கு தெரியும். நீங்க 2 மணி நேரம் விட்டாலும் பேசுவீங்க. ஆனா கேள்வி எதிர்கொள்ளுங்க தயவு செஞ்சு. இந்த ஒரு இடைத்தேர்தலில் ஒருவேளை திரு KS அருகே அவர்கள் ஒரு கால்குலேஷன் சொன்னாரு. அதிமுகவுடைய வாக்குகள் பிரியுது, திமுக காங்கிரஸ் உடைய வாக்குகள் அப்படியே இருக்குன்னும் போது எங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ், எங்களுக்கு ஒரு எட்ஜ் இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்படின்னும் போது இந்த தேர்தலில் ஒருவேளை திமுக வெற்றி பெறுமையானால் அது இல்ல, நம்ம எல்லா பர்மினன்ட் காம்பினேஷனையும் பேசுவோம், உங்க வெற்றியும் பேசுவோம், அவங்க வெற்றியும் பேசுவோம். திமுக வெற்றி பெறுமையானால் அது இந்த ஆட்சிக்கு கிடைத்திருக்கக்கூடிய பின்னடைவு. திரு டிடிவி தினகரன் அவர்களை மக்கள் நிராகரிக்கிறார்கள், சசிகலா அவர்களுடைய தலைமையை மக்கள் நிராகரிக்கிறார்கள் அப்படின்னு ஏற்றுக்கொள்ளலாம் இல்லையா? இல்ல இல்ல, கிடையாது, அது மாதிரி கிடையாது. அதாவது இன்னைக்கு அதுதான் நான் சொன்ன OPS அணியில பிரிஞ்சது எவ்வளவு மீகர். அதுக்கு பிறகு நீங்க தீபாவட்ட எத்தனை பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 0.1% இல்ல சொல்லிடுறேன்.
1% அது இந்த உங்களுக்கு மாதிரி இல்ல எதிரான ஒரு mandate நீங்க ஈக்குவலா அப்படின்னு பிரிக்கல. எடுத்துக்கீங்களா? அதாவது பாத்தீங்கன்னா அன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வந்து வைகோ தலைமையில பிரிந்த போது வந்து செம்பாதியாக பிளவுபட்டதுன்னு சங்கரையா சொன்னார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செம்பாதியாக பிளவுபட்ட செம்பாதிங்கிறது ஏறக்குறைய ஈக்குவலண்டா பிரிஞ்சதுன்னு சொன்னார். அந்த மாதிரி இன்னைக்கு எந்த மாவட்ட செயலாளரும் யாரும் போகல, அவர் பின்னால எந்த ஒரு அமைப்பும் போகல, எந்த ஒரு பொதுக்குழு உறுப்பினர்களும் போகல. அதனால வந்து நீங்க வந்து அதை வந்து ஈக்குவலண்டா எடுத்துக்கிட்டு பேச வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்து இன்னொரு வாதத்துக்கு வைக்கிறேன். இது பிரிந்தே போய் இருக்கிறது என்று சொன்னால் கூட 100 உறுப்பினர்கள் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி எங்களுடைய கட்சி சரியா இல்ல நாங்க வர்றோம்னு சொல்லி ஒரு நபர் கூட இன்னைக்கு வரைக்கும் ஒரே ஒரு நபர் கூட இன்னைக்கு வரைக்கும் அதிமுகவில இருந்து சேரவில்லை. அதனால உங்களுக்கு பாசிட்டிவா இருக்குன்னு நீங்க நினைச்சுக்கிறதுங்கிறது வந்து நீங்க பொதுமக்கள்கிட்ட வந்து வாக்கு கேட்கறதுக்காக நீங்க எடுத்து வைக்கின்ற வாதம் வேணா வச்சுக்கலாமே தவிர ஒரு 100 பேர் சேர்ந்திருக்கான்னு சொல்லுங்க அதிமுகவில வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. நான் திரு ஜவஹர்லால் அவர்கிட்ட கேட்க விரும்பக்கூடிய விஷயம் அதே கேள்விதான். நம்ம எல்லாருடைய அசம்ஷனுக்கும் வருவோம். திமுக இந்த தேர்தலில் திரு கே எஸ் அவர்கள் சொல்வது போல வெற்றி பெற்றது என்று சொன்னால் அது அவர்களுக்கு மட்டுமான நிராகரிப்பு மட்டுமல்ல, திரு ஓபிஎஸ் அவர்களுடைய அணியும் தீபா அவர்களுடைய அணியும் இந்த அதிமுக அப்படிங்கிற ஒரு ஒட்டுமொத்தத்தையுமே மக்கள் வந்து நிராகரிச்சுட்டாங்க. உங்க யாருக்குமே ஏற்பில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையே இல்லை. இந்த தேர்தல் களத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கும் தான் இது வந்து தேர்தல் களமா இருக்கும். ஏன்னா தினகரன் அவர்களை வந்து திமுக வெர்சஸ் ஓபிஎஸ் அப்படிதான் இருக்கும். கண்டிப்பா. ஏன்னா தினகரன் அவர்களை வந்து புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கி வைக்கப்பட்டவரை எப்படி அதிமுகவினுடைய வேட்பாளராக இருக்க முடியும் ஒரு கேள்வி. இரண்டாவது வந்து ஏற்கனவே முதல்ல இவர் வேட்பாளர் ஆக முடியுமாங்கிறதே ஒரு சந்தேகக்குரிய இருக்கு. ஏற்கனவே இவர் வந்து காப்பி போசா சட்டத்தின் கீழே 28 கோடி ரூபாய் ஃபைன் கட்டினவர். ஒரு வருடம் தவறான கருத்தை பதிவு வழக்கு பெண்டிங்ல இருக்கு. அதை விடுங்க. அப்படி ஒரு வாதத்தை எடுத்து வச்சீங்கன்னா 2016 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னால 2016 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்ன கௌசர அதுக்கான காரணம் You have to play by some rules. நீங்க இந்த விவாதத்துக்கு சில வரைமுறைகள் இருக்கு இல்லையா? அதான் சொல்றேன். அவர் பேசுறது நீங்க நடுவுல குறுக்கிட்டு குறுக்கிட வேண்டியது என்னுடைய கடமை. குறுக்கிட வேண்டியது என்னுடைய கடமை. சரியான கருத்து சொன்னா பிரச்சனை இல்ல. அமலாக்கத்துறை வழக்கு இருக்கா இல்லையா? திரு ஜவஹர் அலி நீங்க தொடர்ந்து பேசுங்க. அவர் பேசின உடனே உங்களுக்கு வாய்ப்பு வரும். கண்டிப்பா உங்களுடைய கருத்து. இரண்டாவது வந்து திமுகவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் மக்களுடைய அதாவது அதிருப்தியை பெற்றவர்களாக தான் இருக்கிறாங்க. குறிப்பாக வந்து ஆர்கே நகர் தொகுதி மக்கள் கடந்த தேர்தலில் சகோதரர் சொன்ன மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பொய் பிரச்சாரத்தை செய்து அவர்கள் வந்து சென்னையில் ஒரு அதாவது வெள்ளம் அப்படி இப்படிங்கிற ஒரு கருத்தை பதிய வைத்து மட்டும்தான் சென்னையில் கொஞ்சம் தொகுதியில் வெற்றி பெற்றார்கள் ஒழிய திமுகவை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க மக்களுடைய மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. இன்னும் சொல்லிடுறேன். அடுத்ததாக தீபா அவர்கள் இதுவரை மக்களையே சந்திக்காதவர்கள் மட்டுமல்ல, மக்களுக்காக எந்த மக்கள் போராட்ட களத்தில் அவர்களுக்கு ஆதரவான ஒரு நிலை கூட எடுத்து பேசாதவர் தீபாவை எந்த காலத்திலும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அந்த மக்கள் மாற்று கருத்துப்பாடு அனுமதிங்க. நீங்க அதன் பிறகு உங்க கருத்தை நீங்க சொல்லுங்க. அதே போல அதே மாதிரி விஜயகாந்த் அந்த கட்சியினுடைய வேட்பாளர் அவரும் மக்கள் ஏற்று. ஆனால் இப்ப அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் நான் முடிச்சிடுறேன். அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் வந்து கடந்த 2 மாதம் அவருடைய சாதனைகளை மக்கள் வந்து இன்னைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கேள்வியை உள்வாங்கிக்கோங்க. நான் கேட்கறது நீங்க தான் ஜெயிக்க போறீங்களா அவங்க ஜெயிக்க போறாங்களான்னு நான் கேட்கல. ஒருவேளை திமுக வெற்றி பெறுமையானால் திரு கே எஸ் அவர்கள் கால்குலேஷன் படி மக்கள் நிராகரிக்க கூடியது சசிகலா அவர்களை மட்டுமல்ல உங்களையும் சேர்த்துதான்ங்கிறதை ஏற்பீங்களா? அதாவது அதை வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயம் திமுக வெற்றி பெறும் என்கின்ற விஷயத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்றீங்க. நான் முடிச்சிடுறேன். புரிஞ்சுக்கிட்டேன். நான் தீபா பேரவையை சார்ந்த திரு வெங்கடேஷ் அவர்கள்ட்ட கேட்க விரும்பக்கூடிய விஷயம், இந்த ஒரு தேர்தல்ல திமுக வெற்றி பெறுமா இல்லையா அப்படிங்கறத தாண்டி ஓபிஎஸ் அவர்களுடைய அணிக்கு ஒரு அட்வான்டேஜ் கிடைக்குமே ஆனால், தீபா அவர்களை காட்டிலும் அவர்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் கிடைக்குமே ஆனால், இல்ல திமுகவுக்கு ஒரு அட்வான்டேஜ் கிடைக்குமே ஆனால் அது தீபா அவர்களுக்கான பின்னடைவா நீங்க பார்க்க மாட்டீங்களா? ஓபிஎஸ் அவர்களுடைய அணி அதிகமான வாக்குகளை பெற்றால் அவர்கள்தான் அதிமுகவுடைய லெகசி, அதிமுகவுக்கான சொந்தக்காரர்கள் அவர்கள்தான்றத மக்கள் தீபா கொடுக்கறாங்க, நீங்க ஏத்துக்க மாட்டீங்களா? தீபா அவர்கள் வாக்குகள் பெறவில்லை என்றால் அவர்கள் நிராகரிக்கப்பட்டார்கள் அப்படிங்கறதை ஏற்பீங்களா?
இல்லை. என்ன கேட்டிங்கன்னா, ஓபிஎஸ் வந்து ஒரு நல்ல மனிதர். அவர் எங்கள் பக்கம் வந்தால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் எல்லாமே தீபாக்காக தான். ஏன்னா அந்த சைடில் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் வெறும் 124 எம்எல்ஏக்கள் மட்டும்தான் இருக்காங்க. எங்கள் பக்கம் வந்து மக்கள் இருக்காங்க. அதே மாதிரி பன்னீர்செல்வம் ஒரு நல்ல தலைவர். நான் எப்பயுமே அவரை வந்து தவறாக சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் மக்களுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. ஜல்லிக்கட்டுல இருந்து நிறைய விஷயங்கள். அதனால தான் அவர் ஒதுக்கப்பட்டார். அது வந்து நான் அதை மறுக்கவே மாட்டேன். ஆனால் கண்டிப்பாக இது வந்து அவங்களும் நாங்களும் ஒன்றா சேர்ந்து இதில் வந்து கூட்டணி, அதாவது கூட்டணின்னு சொல்கிறத விட ஒன்றா சேர்ந்து இதில் வந்து நான் எங்களுக்கு வந்து இல்ல திரு பன்னீர்செல்வம் அவர்களை அவங்க பன்னீர்செல்வம் ஐயா அவர்கள் எங்க கிட்ட வந்து எங்க அம்மா கிட்ட வந்து நாங்க வந்து ஒண்ணா சேர்ந்து நம்ம வந்து பண்ணுவோம், கண்டிப்பா இதுல வந்து நம்ம வந்து நிப்போம், ஒரே காலத்துல நம்ம 2 பேரும் ஒண்ணா நிப்போம் அப்படின்னு சொன்னா இதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். கண்டிப்பா ரெடியா இருக்கோம். இதுக்கு நாங்க தயாராக இருக்கோம். அவங்க வந்து உங்ககிட்ட கேட்டா உங்களுக்கு ஓகே? கண்டிப்பா நாங்க வருவோம். ஏன்னா அவர் மேல எங்களுக்கு எந்த விதமான வேறுபாடுகளும் எந்த மாற்று கருத்துக்களும் கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்க வந்து அம்மாவுடைய விசுவாசி. அவரு ஒரு நல்ல மனிதர். பன்னீர்செல்வம் வந்து மக்களிடையே நல்ல பேர். நீங்க தான் இன்னைக்கு வேட்பாளர் அறிவிச்சிருக்கீங்க. நீங்க அவர்கிட்ட ஆதரவு கேட்கணுமா, அவர் வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாரா? வேட்பாளர் அப்படி சொல்ல நாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்க இப்ப எங்களுக்கு வந்து மக்கள் பலம் இருக்கு, அவருக்கும் வந்து மக்கள் பலம் வந்து சேர்ந்துகிட்டே இருக்காங்க. இதுல வந்து திமுகவுக்கு வந்து பலம் அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா கிடையாது. ஏன்னா அது வந்து ஆர்கே நகர் வந்து அதிமுகவுடைய அம்மாவுடைய கோட்டை. ஜெயலலிதா அம்மாவுடைய கோட்டை. அது அந்த கோட்டையை யாராலையும் தகர்க்க முடியாது. அவர்களுடைய ரத்தத்தின் ரத்தமான தீபா அவர்களுக்கு மட்டுமே இது வந்து சொந்தம். ஏன்னு கேட்டீங்கன்னா, மக்களுடைய ஆதரவு வந்து அதிகமாக தீபா அவர்களுக்கு மட்டும் தான் இருக்குது. இது வந்து அவருடைய குடும்பத்தினரா இருப்பதனால அவர்களுடைய குடும்ப அரசியல் நினைக்க வேணாம். இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மக்கள்ல வந்து அவங்களுக்கு இருக்கிற அதே திறமை இவங்களுக்கு இருக்க கூடாதுன்னு என்ன இதுல என்ன நம்ம ஏன் அதை வந்து விரும்ப கூடாது? ஓகே, உங்களோட கருத்தை நான் திரு கே எஸ் அழகிரி அவர்கள்ட்ட இந்த விஷயத்தை கொண்டு போக விரும்புறேன். நம்ம பல்வேறு கருத்துக்களை பார்த்து கொண்டிருக்கும் போது இந்த இடைத்தேர்தல்ல ஒருவேளை நீங்க சொன்னது போல நடக்காமல் திரு டிடிவி தினகரன் அவர்கள் வெற்றி பெறுவாரே ஆனால், ஒருவேளை அப்போ மக்கள் அவர் மீது அதிருப்தியில் இல்லை, அவர்கள் சசிகலா தலைமையை வந்து வெறுக்கவில்லை, இந்த ஆட்சிக்கான ஒரு நற்சான்றிதழை கொடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற முழுமையான கிரெடிட் அவங்களுக்கு போயிரும் இல்லையா? இல்லையா, நான் என்னுடைய கணிப்பு தனி மனிதர்களை பற்றியதே அல்ல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எண்ணிக்கை அடிப்படையில் தான். இப்போ வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 3 பிரிவுகளுமே பாரதிய ஜனதாவினுடைய தொழுவத்தில் தாங்களே போய் தங்களை அடைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பாரதிய ஜனதாவினுடைய அவர்களுடைய பார்வை இவங்களுக்கு பட்டாதான் இவர்களுக்கு எதுவுமே நடக்கும். எந்த அடிப்படையில் அந்த குற்றச்சாட்டு வைக்கிறீங்கன்னு கேட்டேன். ஆமா, 3 பேருக்குமே பாரதிய ஜனதா தலைமையோடு நல்ல தொடர்பு உண்டு. இரட்டை இலை சின்னத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக ஒருவரும், இரட்டை இலை சின்னத்தை எப்படியாவது நீக்கிவிட வேண்டும் என்பதற்காக ஒருவரும், பாரதிய ஜனதாவினுடைய ஆலோசனையின் பேரிலேயே அரசியலில் இறங்கி ஒருவருமாகத்தான் அவர்கள் இருக்கிறார்கள். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், இந்தியா முழுவதும் தெரிந்த விஷயம், தமிழ்நாடு முழுவதும் தெரிந்த விஷயம். அதுக்கான எந்த ஒரு இதனால் எங்களுடைய அடிப்படை சொல்றாங்களே, இதுதான் அடிப்படை. இரட்டையிலையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று ஒரு அமைப்பு முயற்சிக்கிறது. உட்பட உங்ககிட்ட ஆதரவு கேட்கிறாங்க அவங்க. இல்ல, அதுதான் எங்களுடைய தலைவர் திருநாவுக்கரசர் சொன்னார். பிஜேபியும் காங்கிரஸும் ஒரே கட்சிக்கு எப்படி ஆதரவு அளிக்க முடியும் என்று சொன்னார். இன்றைக்கு இருக்கிற அரசியல் சூழலை நான் சொல்லுகிறேன். இப்ப எங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய வாய்ப்பு என்னவென்றால், இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இந்த 3 அணியுமே பாரதிய ஜனதாவை சார்ந்திருக்கிற காரணத்தினால் தமிழ்நாட்டில் இருக்கிற இடதுசாரிகளும் மதசார்பற்ற சக்திகளும் எப்படியாவது பீகாரில் அமைந்ததை போல ஒரு மகா கூட்டணியை இந்தியாவில் அமைக்க வேண்டும், அதற்கு தமிழ்நாட்டில் இதை நம்ம முதல் பரிசோதனையாக எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைக்கிற ஒரு வாய்ப்பும் இதனால் ஏற்படுகிறது. நீங்கள் இடதுசாரிகளும் மதசார்பற்ற சக்திகளும் எங்களுடைய கூட்டணியை ஆதரிப்பார்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். காரணம் என்னவென்றால், அரசியலுடைய போக்கு அப்படிதான் போகிறது. 5 மாநில தேர்தல்களில் ஏற்பட்டிருக்கிற முடிவுகளை வைத்து பார்க்கிற பொழுது
ஒரு மிகப்பெரிய கூட்டணி அமைப்பது என்பது காலத்தினுடைய கட்டாயம், தவிர்க்க முடியாதது. மதசார்பற்ற சக்திகளை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் அது தேவை என்று இடதுசாரிகளும் கருதுகிறார்கள், மதசார்பற்ற சக்திகளும் கருதுகிறார்கள். அதுவே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. மதசார்பற்ற சக்திகள் அப்படிங்கிற அடிப்படையில எல்லா கட்சிகளும் உங்களுக்கு ஆதரவு அளிப்பாங்க அப்படின்ற ஒரு பார்வையை நீங்க வெளிப்படுத்துறீங்க. தற்போது எல்லா கட்சிகளும் இல்லைங்க, இடதுசாரிகளும் மதசார்பற்ற சக்திகளும் என்று நான் சொல்லுகிறேன். ஓகே, பெரும்பாலான கட்சிகள் என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னால், இல்ல ஒரே ஒரு நிமிஷம், ஸ்டாலின் என்ன செஞ்சிருக்காருன்னு சொன்னா என்னங்க, அதிமுக பாஜக நீங்களா மற்ற கட்சிகள்னு புரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பா புரிஞ்சுக்கலாம், கண்டிப்பா புரிஞ்சுக்கலாம். அது போன்ற கட்சிகள் இடதுசாரி சக்திகளும் மதசார்பற்ற சக்திகளும் தான் அவர்கள் கண்டிப்பாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதுல இன்னொன்னு என்னன்னா, ஸ்டாலின் ஒரு நல்ல காரியத்தை செய்திருக்கிறார், ஒரு சாதாரண வேட்பாளரை நியமித்திருக்கிறார். நீங்க எப்படி பர்கூர்ல சுகவனத்தை வைத்து ஒரு பெரிய கோட்டையை தகர்த்தோமோ அதே போன்ற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக ஒரு மிக எளிமையான ஒருவர் இன்றைக்கு வேட்பாளர் கூட உங்களுடைய கருத்தை நான் ஏற்கிறேன். நான் திரு துரைக்கருணா அவர்கள்ட்ட கேட்க விரும்பக்கூடிய விஷயம், இந்த தேர்தல்ல நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு, பட் ஒரு முக்கியமான ஃபேக்டரா இரட்டை இலை இருக்க போகிறதா அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு. இந்த ஒரு விஷயத்துல நம்ம பார்க்கிறோம், திரு பன்னீர்செல்வம் அவர்கள் தரப்புல கொடுத்திருக்கிற புகாரிலே கூட அவங்க பிரதானமா முன்வைக்கிறது பொதுச் செயலாளருடைய நியமனம், அந்த தற்காலிக பொதுச் செயலாளர்ங்கிறதே செல்லாது அப்படிங்கறதா சொல்றாங்க. அப்ப இது சின்னம் வரைக்கும் இந்த டிபேட் வருமா? இந்த தேர்தல்ல சின்னம் யாருக்கு அப்படிங்கறது ஒரு கேள்வி ஆகுமா? எந்த அடிப்படையில தேர்தல் ஆணையம் இந்த முடிவுகளை எடுக்கும் நினைக்கிறீங்க? நிச்சயமாக இது ஒரு பெரிய பிரச்சனையாக தான் உருவெடுத்திருக்கிறது. கடந்த 1987 திரு எம்ஜிஆர் அவர்கள் மறைவுக்கு பிறகு 88 ஜே அணி ஜா அணி என்று அணிகள் பிரிந்தது. தனியாக திரு செல்வி ஜெயலலிதா அவர்களை பொதுச் செயலாளராகவே ஒரு பொதுக்குழு தேர்ந்தெடுத்தது. ஏற்கனவே ஜானகி அணியில் ராகவானந்தம் பொதுச் செயலாளராக இருந்ததால அவங்க ஒரு தனி அணியாக செயல்பட்டார், அவர் சேர்ந்தார். அதனால கட்சி இரண்டாக பிளவுபட்டதன் விளைவாக சின்னம் முடக்கப்பட்டது. ஆனால் இன்றைய சூழ்நிலையில் அப்படி இரண்டாக பிளவுபட்டதாக அதிகாரப்பூர்வமாக இன்னும் வெளிப்படையாக இவர்கள் செயல்படலை. ஒரு பிரிவு இல்ல, ஆனா இவங்க அதிமுக லெட்டர் பேட்ல தான் இவங்களும் அறிக்கை விடுறாங்க. அதுதான் சொல்ல வரேன். அதிகாரப்பூர்வமாக அதிமுக ஓபிஎஸ் அணி, அதிமுக சசிகலா அணி என்றோ அப்படி ஒரு பிரிவோ பிளவோ இன்னும் அது சட்டபூர்வமாக அங்கீகாரமாக அது வரலை, லீகலா அது வரல. இப்போ இன்று ஆட்சி கட்சியாக இருக்கிற இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக அந்த கட்சியினுடைய பொதுக்குழு தேர்ந்தெடுத்து அந்த சட்ட விதி 19, 20 அது எல்லாத்தையும் போட்டு ஒரு தற்காலிக நியமனம், ஆனாலும் கூட பொதுச் செயலாளருக்கு கூடிய அனைத்து பொறுப்புகளும் வழங்குகிறோம் அப்படின்னு சொல்லி ஏகமனதாக அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி அதை கொண்டு அவங்கள்ட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நியமனம் செல்லாது அப்படின்னு சொல்லி யார் தேர்ந்தெடுத்தார்களோ அவர்களிலே ஒரு பிரிவினர் போய் கொடுத்துருக்காங்க. சட்ட ரீதியா நாங்க தான் அனைத்து இந்திய அண்ணா திமுக அப்படின்னு சொல்லி இவங்க கேட்கல. அப்ப இப்படி ஒரு நிலை வருகிற பொழுது இந்த தேர்தல் ஆணையம் எந்த அளவிற்கு இதுல தலையிட்டு இந்த இரட்டை இலையை முடக்கும் என்பது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. இல்ல, இப்போ ஏன் இந்த கேள்வி வருதுன்னா, அதிமுகவுடைய சட்ட விதிகளின்படியே என்ன சொல்றாங்கன்னா, தேர்தல் சமயத்துல தேர்தல் ஆணையத்திற்கு அந்த வேட்பாளர் அங்கீகார ஃபார்ம் வழங்கும் போது இந்த சின்னத்தை எங்கள் வேட்பாளருக்கு ஒதுக்குங்கன்னு சொல்லக்கூடிய அந்த ஃபார்ம்ல இட் ஷுட் பி சைன்ட் ஒன்லி பை த ஜெனரல் செக்ரட்டரி அப்படிங்கிறது அதிமுகவுடைய சட்ட விதி சொல்லுது. ஜெனரல் செக்ரட்டரியே யாருன்றத கேள்வி வரும்போது அந்த ஃபார்ம்ல யாருக்கு எழுத்து போடுவா, யாருக்கு இரட்டையில சின்னம் போகும் அப்படின்ற அதுதான். இப்ப திரு ஓபிஎஸ் தலைமையிலான அணியினர் இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் பார்த்து இந்த விஷயத்தான் சொல்லியிருக்காங்க. எலெக்ஷன் கமிஷனுடைய மேற்பார்வையோட பொதுச் செயலாளரை விரைவில் தேர்ந்தெடுக்கிறதுக்கான ஒரு வழிவகைகளை உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. செல்வி ஜெயலலிதா அவர்களால் நியமிக்கப்பட்ட, அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட, பொதுக்குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட அவைத்தலைவரும் பொருளாளரும் நாங்கள் இங்கே இருக்கிறோம், எனவே அவர் இல்லாத நேரத்தில் எங்களால் செயல்பட முடியும் அப்படிங்கிற காரணத்தையும் கூட எலெக்ஷன் கமிஷன் செயல்பட முடியும். இல்ல, அப்படியே ஒருவேளை தேர்தல் ஆணையம் சசிகலா அவர்களுடைய பொதுச் செயலாளர் அந்த நியமனம் செல்லாது அப்படின்னு ஒருவேளை தேர்தல் ஆணையம் சொன்னாலுமே கூட அதுக்கப்புறம் என்ன ஸ்டேட்டஸ் இருக்கும்னா, பொதுச் செயலாளர் இருக்க மாட்டாரு, பொருளாளர் இருப்பாரு, அவைத்தலைவர் இருப்பாரு, நீங்க சொல்றது மாதிரி பன்னீர்செல்வம் அவர்களும் மதுசூதன் அவர்களும். ஆனா அவர்களுக்கு அந்த சின்னத்தை ஒதுக்கக்கூடிய அதிகாரம் இருக்கிறதானா இல்ல அதிமுகவுடைய சட்ட விதிப்படி? அப்ப மேலும் குழப்பம் அதிகரிக்கிறதா அப்படின்ற நிச்சயமா இது ஒரு மிகப்பெரிய குழப்பமான நிலைதான்.
இதில் தேர்தல் ஆணையம் என்ன முடிவெடுக்க போகிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு $1 மில்லியன் கொஸ்டினாக தான் இருக்குது. ஏன்னா இவங்க நான் ஏற்கனவே தெரிவித்ததுபடி அணிகளாக பிரிந்தால் யார் நீங்கள் உண்மையான அதிமுக வாங்கன்னு சொல்லி அவங்க அதை முடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ பெரும்பான்மையான இப்போ சகோதரர் நம்ம பாரத் சொன்னது மாதிரி பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள் ஆதரவோடு ஒரு ஆட்சி கட்சியாக இருக்கிறது. அந்த கட்சியினுடைய பொதுக்குழு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பார்ட்டியினுடைய ஒரு மிக வலுவான அமைப்பு, பிரதான அமைப்பு என்பதே பொதுக்குழு தான். ஒரு கட்சிக்கு எல்லாவித நடவடிக்கைகளையும் பொதுக்குழு எடுப்பதற்கான உரிமைகள் இருக்கிறது. ஸோ அந்த அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த தேர்வு சரியானது அப்படின்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் சொன்னால் நிச்சயம் உங்களுக்கான வாய்ப்பு இருக்குது. திரு டிடிவி தினகரன் சொன்ன மாதிரி அவருக்கு அந்த நம்பிக்கை இருக்குது, நாங்கள் ரெட்டைகள் தான் நிற்போம் அப்படின்னு சொல்லி. ஒருவேளை இந்த ஓபிஎஸ் அணியினர் தெரிவித்த கருத்துக்கள் செல்லாதுன்னு சொல்லிட்டாலுமே ரெட்டையில யாருக்குன்றது எனக்கு திரும்ப அது ஒரு பெரிய அது ஒரு பெரிய நிச்சயமாக அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கு. ஏன்னா இவங்களுமே 2 பேருக்கும் இல்லைன்னு போகக்கூடிய சூழ்நிலை வர வாய்ப்பு. ஆமா, பொதுச் செயலாளராக இவங்க யாரையுமே தேர்ந்தெடுக்கல, கட்சியை நாங்க கட்சியை நாங்க தான் அப்படிங்கிற மாதிரி இவங்களும் அதே லெட்டர் பேட் தான். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதே அவை சண்முகசாலை முகவரியில தான் போட்டிருக்காங்க, அவங்களும் இருக்காங்க. அப்போ இது எப்படி வரும் அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய எலெக்ஷன் கமிஷனுக்கு இது ஒரு பெரிய தர்மசேஷம். ஏன்னா இந்த முடிவுகள் இப்போ வந்து அவங்க 20ஆம் தேதி வாக்குல ஒரு முடிவை எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கலாம். பட் இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு வரணும்னா தேர்தல் நடக்கணும், பொதுச் செயலாளருடைய தேர்தல் நடக்கணும். பொதுச் செயலாளர் தான் அந்த இரட்டை இலை சின்னத்துக்கான கையெழுத்தை போட முடியும் அப்படிங்கிற நிலை இருக்கு. ஆனா அது போன்ற ஒரு பெரிய விஷயங்கள் மே 23க்குள்ள நடக்கிறதுக்காக மார்ச் 23க்குள்ள நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா? அப்படி நடக்கலைன்னா சின்னம் என்ன ஆகும்? முடங்குமா? 2 பேருக்குமே இல்லாம போகுமா? அப்படிதான் போகுது. ஏன்னா 20ஆம் தேதிக்குள் நான் தேர்தல் ஆணையம் இதற்கான முடிவுகளை அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த முடிவை அறிவித்து அவர் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லும் என்று திருமதி சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லும் அப்படின்னு தேர்தல் கமிஷன் செல்லும் சொல்லிட்டா ரெட்டல் அவங்களுக்கு தான் அது கிளியரா தெரிஞ்சிருது. இல்ல அது செல்லாதுன்னு சொன்னா என்ன ஆகுது அப்படிங்கிறது அதுதான் அப்படி ஒரு நிலை வந்தது. 2 பேருக்குமே கண்டிப்பா வர கடந்த செக்மெண்ட் பூரா திரு துரைக்கண்ணன் அவர்கள் பேசவே இல்ல. அவர் அப்ப கையெல்லாம் தூக்கி என்ன கேட்கவே. ஆமா, நிச்சயமாக அப்படி ஒரு நெருக்கடி இந்த 2 அணிகளுக்குமே இருக்கிறதுங்கிறது இப்போ யதார்த்தமா தெரிகிறது. ஏன்னா இந்த முடிவு வந்து தேர்தல்ல ஒரு கண்டிப்பா ஒரு தாக்கம் இருக்கும். நிச்சயமாக இரட்டை இலை சின்னம் என்பதும் கட்சியினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு வலுவான அமைப்பு. நான் ஏற்கனவே குறிப்பிட்டது மாதிரி செல்வி ஜெயலலிதா அவர்கள் பிரச்சாரத்திற்கு செல்லாமலே மதுரை மருங்காபுரி வெற்றி பெற்றது இரட்டை இலை சின்னம் என்பது. அந்த எம்ஜிஆர் ஃபாலோயர்ஸ், செல்வி ஜெயலலிதாவினுடைய ஃபாலோயர்ஸ், அவங்களுடைய அனுதாபிகள், பொதுமக்கள் இரட்டை இலை சின்னத்திற்கென்று ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. அந்த சின்னம் முடங்குமே என்றால் நிச்சயமாக வாக்கு வங்கி 2 பேருக்குமே குறையும், அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை என்பது. லீலாவதி அவர்கள்ட்ட கேட்க விரும்பக்கூடியது, ஒரு வாக்காளரா நீங்க பார்க்கும்போது நிச்சயமா உங்ககிட்ட வரேன் திரு காசிநாத பாரதி, ஒரு வாக்காளரா நீங்க பார்க்கும்போது வாக்களிக்கக்கூடிய நேரத்துல சின்னம்ங்கிறது எவ்வளவு முக்கியத்துவம் பெறுதுன்னு நினைக்கிறீங்க? இந்த இரட்டையில யாரு பெறாங்க அப்படிங்கிறது அந்த அணிக்கு ஒரு அட்வான்டேஜ் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இரட்டை இலை வந்து அவங்களுக்கு ஓட்டு விழுந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா மாண்புமிகு முதலமைச்சர் இருந்த அந்த பீரியட்ல தான் சின்னத்துக்கு. இப்பன்னு பாத்தீங்கன்னா இரட்டையிலை வந்து எம்ஜிஆர் அவர்கள் டைம்ல இருந்து அவர்களுக்கு அப்புறம் வந்து யாருடைய இதுல வாக்கு விழுந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா அவங்க முதலமைச்சராக இருந்த அவங்களுக்காக தான், ஜெயலலிதாக்காக தான் விழுந்துச்சு. இப்போன்னு பாத்தீங்கன்னா இப்போ அவங்க இருந்துட்டாங்க. ஸோ மக்கள் எல்லாம் அதிருப்தியில் இருக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு சின்னத்திலையும் வந்து ஒவ்வொரு பர்சனை நாமினேட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து டிஎம்கேல பாத்தீங்கன்னா நாமினேட் பண்ண பர்சன் ஆர்கே நகர் தொகுதியில் இருக்கிற மக்களுக்கு வந்து தெரியுமா? முன்னாடி அந்த பகுதி செயலாளராக இருந்தாலும் மக்களுக்கு எந்த அளவுக்கு அவர் இறங்கி வேலை பார்த்தார், எந்த அளவுக்கு மக்களோட மக்களா இருந்தாருன்ற ஒரு விஷயம் இருக்கு. அதுக்கப்புறம் இது ஏடிஎம்கேல இருந்து இப்போ வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்க தினகரன் சாரா இருந்தாலும் சரி, அவரு ஆல்ரெடி வந்து கட்சியை விட்டு நீக்கப்பட்ட ஒருத்தர். இன்னைக்கு துணை பொதுச் செயலாளர்னு சொல்லிட்டு அம்மா இறந்த பிறகு அவர் வந்திருக்காரு. ஸோ அவருடைய அனுபவம் வந்து எங்களுக்கு கிடையாது. அவர் பொதுச் செயலாளர் சமீபத்தில் வந்தவர். ஸோ அவரை பத்தி எங்களுக்கு ஒன்றும் தெரியாது, பரிச்சயம் இல்லைன்னு சொல்றேன் கிடையாது. இன்னொரு விஷயம், தீபா அவங்க வந்து ஜெயலலிதா அம்மாவுடைய அண்ணன் மகள் என்ற ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து தேமுதிகல இருக்கிற அந்த கேண்டிடேட் பத்தி எங்களுக்கு ஓரளவுக்கு கூட தெரியாது. அப்புறம் இப்போ புதுசாக வந்திருக்கு இளைஞர்கள் கட்சி. அந்த போராட்டத்துக்கு அப்புறம் வந்து அவங்களுக்கு முன்னாடியே வந்து ஆர்வம் இருந்தாலும் இந்த போராட்டத்துக்கு அப்புறம் வந்து அவங்க வந்திருக்காங்க. ஸோ இப்போ இருக்கிற எல்லாருமே வந்து என்னதான் கட்சி மூலமாக இருந்தாலும் சரி, இங்கே யாருக்குமே அவங்க மேலே நம்பிக்கை கிடையாது.
அவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றீங்க. தெரியாது as well as எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. தெரியாத ஒரு மனுஷன் அந்த மாதிரி சூழ்நிலையில ஒரு அங்கீகரிக்கப்பட்ட சின்னம்னு சொல்லும்போது அதற்கு ஒரு வேல்யூ அதிகமா இருக்காதா? நீங்க அந்த கேண்டிடேட் யாருன்னு எனக்கு தெரியாதுங்க, ஆனா உதயசூரன்ல நிக்கிறாரு அதனால நான் ஓட்டு போடுறேன், ரெட்டேலல நிக்கிறாரு அதனால நான் ஓட்டு போடுறேன். ஒரு சின்ன இன்சிடென்ட் எனக்கு நடந்துச்சு. நான் பஸ்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு சின்னம் வந்து செவத்துல ஒட்டி இருந்துச்சு. பஸ்ல போன ஒரு வயசான மனிதர் அந்த சின்னத்தை பார்த்து கையாட்டுறாரு. சோ எந்த அளவுக்கு சின்னத்தை பார்த்து கையாட்டுறாரு இல்ல, அந்த சின்னத்தை பார்த்து அந்த சின்னத்துடைய சைகையை செய்யறாரு. சோ அந்த பஸ் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகி போற வரைக்கும் அந்த சைகையை செய்யறாரு. சோ கட்சின்ற விஷயம் வந்து மக்களோட மனசுல, அந்த சின்னம்ன்றது மக்களோட மனசுல வந்து ஆழமா பதிஞ்சு இருந்தாலும் சரி, அது அந்த காலத்து மனுஷங்க. இப்போ இருக்கிறவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாரும் தான ஓட்டு போட போறாங்க. இளைஞர்கள் மட்டுமே ஓட்டு போட போறது இல்ல, அந்த காலத்து மனுஷனுங்க. ஆனா இன்னைக்கு வந்து அந்த காலத்து மனுஷனாக இருந்தாலும் சரி, இப்ப இருக்க இளைய சமுதாயம் சரி, சிந்திக்க ஆரம்பிச்சிட்டோம். சோ கட்சின்றது இனிமேட்டு வந்து அவங்க கட்சிக்காகவோ இல்ல அவங்க கட்சிக்காக ஓட்டு விழாது. யார் ஒருத்தர் இறங்கி மக்களுக்காக வேலை செய்யறாரோ அவங்களுக்கு மட்டும் தான் எங்களுடைய ஓட்டு. அல்ல, அப்படி சொல்லி போறத பார்த்தா நீங்க இருக்கிற 5 கேண்டிடேட்டுமே நிராகரிச்சிட்டோம். அவங்க தன்னுடைய நாங்க என்ன செய்ய போறோம்ன்றத இந்த இப்ப வந்து நாமினேட் பண்ணதுக்கு அப்புறம் பிரச்சாரத்தின் போது சொல்லட்டும். எந்த ஒரு கட்சி மேலேயோ இல்ல எந்த ஒரு நபரின் மேலேயோ எங்களுக்கு நம்பிக்கை வருதோ அதன் அடிப்படையில வந்து எங்களுடைய வாக்குகள் வந்து சிதறும். கண்டிப்பா கொடுப்போம். அதுவும் இல்லாம முக்கியமா வந்து ஆர்கே நகர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் இளைஞர்கள் இறங்கி வேலை பார்க்கணும்ன்றது நிறைய பேருடைய கருத்தாவும் இருக்கு. ரைட். சோ இது யாரு அந்த பிரச்சாரங்கள்ல என்ன மாதிரியான விஷயங்களை முன்னெடுக்கிறாங்க அப்படிங்கறதும் ஒரு முக்கியமான உங்களுடைய வாக்குகளை செலுத்துறதுல ஒரு முக்கியமான ரோல் இருக்கும் அப்படிங்கறத சொல்றீங்க. நான் திரு ஜவஹர் அலி அவர்களிடத்துல கேட்க விரும்பக்கூடியது, இன்னைக்கு திரு பன்னீர்செல்வம் அவர்கள் கூட தேர்தல் ஆணையத்துல சென்று இது குறித்து பேசியிருக்கிறாரு. இன்னைக்கு அவர் செய்தியாளர்களை சந்திக்கும் போது கூட குறிப்பிட்டாரு, நாங்கள் இரட்டை இலை சின்னம் சார்ந்தும் கூட எங்களுடைய கோரிக்கைகளை முன் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி. உங்களுடைய அடிப்படை கோரிக்கை பொதுச் செயலாளருடைய நியமனம் செல்லாது அப்படிங்கிறது. அப்போ அது எப்படி உங்களுக்கு இரட்டை இலை சின்னத்தை பெற்று தரும்னு நினைக்கிறீங்க? ரெண்டுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறதா? கண்டிப்பா சம்பந்தம் இருக்கு. அதுல ஒரு கருத்து பதிய வைக்க விரும்புகிறேன். அதாவது வந்து சட்டப்படி சசிகலா அம்மையார் வந்து 10 வருஷத்துக்கு தேர்தலில் நிற்க முடியாது. அப்படிப்பட்டவர் இன்னொருத்தர் தேர்தலில் நிற்கிறதுக்கு அவர் பிஃபார்ம்ல கையெழுத்து போடுவதற்கு எந்த வகையில் அவர் அனுமதிக்கப்படுவார்? சட்டம் அப்படி படக்கூடாதுன்னு சொல்லல. இல்ல, அனுமதிக்கப்படுவார். அது ஒரு கேள்வி. இரண்டாவது, சட்டப்படி அவர் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்படல, பைலாப்படி. ஏனென்றால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த பைலாப்படி எதை வேண்டுமானாலும் பொதுக்குழு மாற்றலாம். ஆனால் அந்த பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுப்பது மட்டும் அடிப்படை உறுப்பினர்களால் மட்டுமே தேர்ந்தெடுக்க முடியும் என்று எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட பைலாக சொல்லி இருக்கு. ஆனா அவங்க பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்கலையே. அங்கதான் அங்க ஒரு லூப் ஹோல் இருக்கு. தற்காலிக பொதுச் செயலாளர் தான். அந்த தற்காலிக பொதுச் செயலாளர் எப்படி, அதாவது வந்து ஒரு பொதுச் செயலாளர் இல்லாத சமயத்துல அந்த கட்சியை காப்பாற்ற வேண்டிய கடமை அவைத்தலைவருக்கும் பொருளாளருக்கு தான் அடுத்த நிலையில் உள்ளவர்கள். அப்படி இருக்கும்போது தற்காலிக பொதுச் செயலாளர், அவைத்தலைவரும் பொருளாளரும் தான் அந்த பொதுக்குழுலையும் பங்கேற்று தற்காலிக பொதுச் செயலாளராக இவர்களை நியமிப்பதற்கு அவர்களும் தான் கையெழுத்து போட்டு ஒப்புதல். அன்றைய காலகட்டத்தில் ஒரு இக்கட்டான சூழ்நிலை, அசாதாரணமான சூழ்நிலையை கட்சியை வந்து அதாவது பிளவுபடாம காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு நிலையில் தற்காலிகமாக தேர்ந்தெடுக்கப்பட. அது கூட பாத்தீங்கன்னா அந்த பொதுக்குழு அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம், பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுப்பதற்காக பொதுக்குழுவை கூட்டுறோன்னு சொல்லியே கூட்டவே இல்லை. அந்த பொதுக்குழுவினுடைய அஜெண்டாவிலேயே பொதுச் செயலாளருங்கிற அஜெண்டாவே இல்ல. திடீரென்று பொதுக்குழு வர வைத்து கையெழுத்து வாங்கப்பட்டதுதான் பொதுச் செயலாளர். அப்படி அந்த காரணத்தினாலதான் இது வந்து இந்த பொதுச் செயலாளர் தேர்வு முன்னறிவிப்பு இல்லாமல் இல்ல. அது சரி, இந்த பொதுச் செயலாளர் தேர்வு செல்லாதுன்னே வச்சுக்கோமே, அப்படிதான் தேர்தல் ஆணையம் சொல்லுதுன்னே வச்சுக்கோ. ஒரு பேச்சுக்கு இரட்டை இலை சின்னம் உங்களுக்கு எப்படி வரும்? இல்ல, நிச்சயமா. ஏன்னா அந்த கட்சியினுடைய கட்சி யார் கையில இருக்குன்னா கட்சியினுடைய அவைத்தலைவர், கட்சியினுடைய பொருளாளர், அடுத்த நிலையில் உள்ள இருக்கக்கூடியவர் அம்மா அவர்களுடைய கையெழுத்து போட முடியுமா? நிச்சயம் பொருளாளரோ அவைத்தலைவரோ பி ஃபார்ம்ல கையெழுத்து போட முடியுமா? அந்த அதிகாரம் பொதுச் செயலாளருக்கு மட்டும்தான் இருக்கு. அதுதான் இருக்குதுல. அதற்காக தான் பொதுச் செயலாளர் உடனடியாக தேர்ந்தெடுப்போம். உடனே தேர்தல் நடத்திடுவீங்களா? கண்டிப்பாக அதுக்கெல்லாம் ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. அந்த நிலையில தான் இப்ப ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. தொண்டர்களும் வாக்களித்து அதாவது அந்த எப்படின்னா வேட்பாளர் போட்டியிடும் பொழுது, அதாவது முன்னாடி வந்து இந்த சசிகலா புஷ்பா வந்து போட்டியிடுறதுக்காண்டி வேட்புமனு கொடுக்க போனாங்க. அவர்கள் தடுக்கப்பட்டார்கள், அவர் கணவர் தாக்கப்பட்டார்கள். அந்த நிலையில் தான் எல்லா அடிப்படை உறுப்பினர்களும் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கணும். ஒரு எப்ப போட்டி வருதோ அந்த நிலை தான். இப்பொழுது
தேர்தல் நடக்கும் பொழுது போட்டி இல்லைன்னா பொதுச் செயலாளர் உடனே தேர்ந்தெடுக்கப்படுவார். அஜெண்டா பிரகாரம் ஒரு பொதுக்குழு கூட்டி அப்ப இந்த நிலையில பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கும் போது இரட்டை திரும்ப பொதுக்குழு கூட்டி தற்காலிக பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்க தற்காலிக பொதுச் செயலாளர் நிரந்தர பொதுச் செயலாளர் பொதுக்குழு தேர்ந்தெடுக்க முடியும். நீங்க தான் சொன்னீங்க பைலா படி 1.5 கோடி தொண்டர்கள் 1.5 கோடி தொண்டர்கள், அதாவது எப்படின்னா கிளைக்கழகர் இப்படின்னு தான் வருது அடிவன். ஆனா போட்டி இருக்கும் போதுதான் அடிப்படை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுப்பார்கள். சரி, போட்டி இல்லாம தேர்ந்தெடுத்துறீங்க. ஆமா, போட்டி இல்லாமல் தேர்ந்தெடுக்கும் பட்சத்துல எல்லா உறுப்பினர்கள் சார்பாக அம்மா அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். போட்டி இல்லாம எல்லா உறுப்பினர்கள் போட்டி இல்லாத சமயத்துல அம்மா எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள்? கட்சி உங்கள்கிட்ட வந்துருச்சுன்னா பொதுச் செயலாளர் இல்லாத பட்சத்துல கண்டிப்பா அடுத்த பொறுப்புல இருக்கக்கூடியவர் பொருளாளரும் அது அவைத்தலைவரும் இருக்கக்கூடியவர்கள். அவர்கள் தான் நிச்சயமாக கட்சியை வழிநடத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அந்த வகையில் இரட்டை இலை சின்னம் அவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சட்ட ரீதியா கேக்குறேன், லீகலா அவங்க கையெழுத்து போட முடியாதே அப்படிங்கிறதுக்காக தான் கேட்டேன். நீங்க தேர்தல் நடத்துவேன்னு சொல்றீங்க, நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் யார் பக்கம் வரும்னு. நான் திரு காசிநாத் பாரதி அவர்கள்ட்ட கொண்டு போக விரும்பக்கூடிய விஷயம், திரு பன்னீர்செல்வம் அவர்கள் தரப்புல வந்து தேர்தல் ஆணையத்துல கொடுத்திருக்கிற அந்த நீண்ட மனுல அவங்க குறிப்பா ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொல்றாங்க. அந்த பொதுக்குழுல அவர்கள் தற்காலிக பொதுச் செயலாளரா தேர்ந்தெடுக்கப்பட்ட போது என்ன விஷயம்னே சொல்லாம வெறும் பிளாங்க் ஷீட் ஆஃப் பேப்பர்ல எங்க கிட்ட கையெழுத்து வாங்கினாங்க. அது என்னன்னே தெரியாமல் நாங்கள் வந்து கையெழுத்திட்டோம் அப்படிங்கறத அவங்க அந்த டாக்குமெண்ட்லயே கொடுத்து எலெக்ஷன் கமிஷனை கொடுத்திருக்காங்க. ரொம்ப முக்கியமான குற்றச்சாட்டா நீங்க அதை கருதலையா? அதுக்கு ஒரு எஃபெக்ட் இன்னைக்கு அதை பத்தி क्वेश्चन பண்றதுக்கான தகுதியை இழந்துறீங்கல்ல. என்னன்னே தெரியாம கையெழுத்து போடுறவங்களும் ஒரு பார்ட்டியை ரன் பண்ண முடியுமா? இல்லங்க, எங்ககிட்ட கையெழுத்து வாங்கப்பட்டது ஏன் போட்டீங்க? அன்னைக்கு மறுநாளே எல்லாம் மறுக்கணும். இன்னைக்கு எத்தனை நாள் கழிச்சு நீங்க மறுக்கிறீங்க? அடுத்து நீங்க தேர்தல் கமிஷனுடைய டூட்டி என்னன்னு, தேர்தல் கமிஷன் ஹேவிங் நோ ரோல் அட் ஆல் இன் பொலிட்டிக்கல் பார்ட்டி. அவங்க ஒன்லி மானிட்டரிங் பாடி தான். அவங்க வந்து மேற்பார்வை தான் இட முடியுமே தவிர இங்கே இப்போ எத்தனையோ சங்கங்கள், ஜாதி சங்கங்கள் இருக்குது, இது இருக்குது. இது வந்து இப்போ அஇஅதிமுகனா அது வந்து கோஆபரேட்டிவ் சொசைட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் படி தான் செயல்படுறாங்க. அதனால வந்து அதான் சொல்றேன், விதி எண் 19(8) படி அசாதாரணமான சூழ்நிலையில பெரும்பான்மை உறுப்பினர் பொதுக்குழு உறுப்பினர்களுடைய ஆதரவின் பேரில் எந்த ஒரு கொள்கை முடிவும் எடுக்கலாங்கிறது தான் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பார்ட்டியை ரன் பண்றது, பார்ட்டியை காப்பாற்றணுங்கிறது தான் கொள்கை முடிவு. அடுத்தது நான் சொல்லிடுறேன், என்னுடைய கருத்தை பதிவு வச்சாரு, அப்புறம் நீங்க பதில சொல்லுங்க. இந்த பொதுக்குழு யுனானிமஸ்லி ஒருமனதாக 2780 பொதுக்குழு உறுப்பினர்களும் விதி எண் 19(8) படி சின்னம்மா அவர்களை பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்தார்கள். அன்னைக்கு இருந்து தேர்ந்தெடுத்தது யாருன்னா இவங்க சொல்ற இந்த பொருளாளரும் அவைத்தலைவர் தான் தேர்ந்தெடுத்தாங்க. இவங்க தான் இப்ப அம்மா வந்திருந்து இவங்களை வலியுறுத்தி பண்ணாங்களான்னா கிடையாது. அன்னைக்கு அம்மா பாய்ஸ் கார்டெல்லாம் இருந்தாங்க சின்னம்மா பொறுத்த வரைக்கும். இவங்க தான் இதனுடைய முடிவை எடுத்துக்கொண்டு இங்கிருந்து சென்று அவர்களிடம் சமர்ப்பித்து விட்டு ஓபிஎஸ் அவர்கள் தான் பேட்டி கொடுக்கிறாரு, மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாருன்னு சொல்றாங்க. இன்னைக்கு ஒரு 80 நாள் 70 நாள் கழிச்சு உங்களை முதலமைச்சரிலிருந்து தூக்கி விட்டதற்கு பிறகு நீங்க அதை பத்தி கொஸ்டின் பண்ண முடியுமான்னா, நீங்க எடுத்த ஓன் வெர்ஷனை நீங்களே மறுக்க முடியுமா? நீங்க ஒரு முடிவை எடுத்தீங்க, இன்னைக்கு நீங்களே வந்து அது தப்பான முடிவுன்னு சொன்னா அப்ப நீங்க சரியான ஆள் இல்லைன்னு அர்த்தம். ஒரு முடிவை நீங்களே எடுத்துட்டு அடுத்து வர்றேன். அடுத்ததாக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வைகோ அவர்கள் பிரிந்து சென்ற போது ஏறக்குறைய 10 மாவட்ட செயலாளர்கள் அவரோடு சென்றார்கள். இன்றைக்கு வந்து இவரோட ஒருத்தர் 2 பேர் கூட போகல. அன்னைக்கு 10 மாவட்ட செயலாளர்கள் சென்ற போது இதே நிலைமை வந்த போது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உதயசூரியன் சின்னம் முடக்கப்பட்டதா என்று கேட்டால் இல்லை. அதனால வந்து நீங்க வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற வாக்காளர்களை இவங்களை வந்து பொதுமக்களை வந்து குழப்ப வேண்டிய அவசியமே கிடையாது. 89ல முடக்கப்பட்டது இல்ல, இதே அதிமுகவோட இரட்டை இல்ல 89ல இல்ல, அதேதான். அதுக்கு பிறகு வந்தது தானே உங்களுக்கு இது வழக்கு நடந்துச்சு. மதிமுக வந்து அவங்க வந்து மதிமுகங்கிற கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்ன 10 மாவட்ட செயலாளர் ஏறக்குறைய 30 மாவட்டம் தான் அன்னைக்கு இருந்திருக்க முடியும். அதுல 10 மாவட்டங்கிறது ஏறக்குறைய பாதிக்கு நெருங்குறாங்க. செம்பாதியா பிளவுபட்டதுன்னு அதை வச்சு தான் சொன்னாரு சங்கரையாங்கிறவர். அதனால வந்து அன்னைக்கு திமுகவினுடைய சின்னம் முடக்கப்பட்டதானா? முடக்கப்படல. அதனால வந்து அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அன்னைக்கு வந்து முடக்காத போது இன்னைக்கு அதிமுகவினுடைய அடுத்து வந்து ஒரு கவர்மெண்ட் ரன் பண்ற ஒரு கட்சி, ஒரு இந்தியாவில் இருக்கிற 34-33 ஸ்டேட்ல ஒரு ஸ்டேட் அதை ரன் பண்ற ஒரு கட்சியினுடைய இதை வந்து நீங்க நீக்கிற முடியுமானா அவ்வளவு ஈஸியா நீக்கிற முடியாது. இல்லங்க, ஒரு கட்சி மிகப்பெரிய கட்சிங்கிற இல்ல, நான் உங்களை வந்து தவறா சொல்லல. அதாவது மிகப்பெரிய கட்சிங்கிறதுக்கு சொல்றேன், ஒரு அரசாங்கத்தை நடத்தக்கூடிய ஒரு கட்சி அதனுடைய சின்னத்தை முடக்கிற முடியுமானா முடக்க முடியாது. அடுத்ததாக விதிமீறல் எங்க இருக்குங்கிறத நான் சொல்றேன். இதை வந்து அவங்க சின்னத்தை முடக்கிறது எப்ப சொல்ல முடியும்னா, ஏன் இப்ப வந்து நாங்க அனுப்பின மனுவை வந்து அவருக்கு அனுப்புனாங்க, அவங்கள்ட்ட இருந்து பதில் கேட்கறாங்க, அவ்வளவுதான். அவங்க உடனே நீங்க சொல்றது சரியா இருந்தா அவங்க நீக்கி இருப்பாங்க. அடுத்ததாக சொன்னாங்க, அதாவது வந்து பொதுச் செயலாளர் அவங்க இருக்க முடியாது, பி ஃபார்ம்ல கையெழுத்து போட முடியாது அப்படின்னு சொல்லி செக்ஷன் 8 and 9 ஆஃப் த பீப்பிள் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட் வந்து மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தில் அந்த மாதிரி எந்த ஒரு திருத்தமும் இன்னைக்கு வரைக்கும் கொண்டு வரல. அதுக்கு நான் உதாரணம் சொல்ல முடியும். உங்களுக்கு வந்து பீகார்ல வந்து லலு பிரசாத் யாதவ், சிபு சோரன்,
இதுல வந்து ஓம் பிரகாஷ் சவுடாலா இது மாதிரி வந்து தலைவர்கள் வந்து தண்டிக்கப்பட்டிருந்தாலும் வந்து கட்சியை நடத்த முடியும். கட்சிங்கிறது எங்களுடைய குடும்பம். எங்க குடும்பத்தை நாங்க ரன் பண்ண முடியுமா முடியாதாங்கிறத வந்து நீங்க முடிவு பண்ண கூடாது. ஏன்னா இதுக்கு உதாரணம் என்ன எதை சொல்ல வரேன்னா, கேஜி பழனிசாமிங்கிற இவங்களுடைய அமைப்பை சேர்ந்தவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டாரு. இது உங்க குடும்ப பிரச்சனை, நீ பேசி தீர்த்துக்கிட்டியா, வாபஸ் வாங்கிட்டு போயான்னு சொல்லிட்டாங்க. அதான் நடந்தது நிலவரம். அதனால வந்து இவங்க ஒரு பார்ட்டியை ரன் பண்ண முடியுமா, இவங்க பொதுச்செயலாளர் நீடிக்க முடியுமா, அதுல எந்த ஒரு கொஸ்டினுமே கிடையாது. அதை யாருமே கொஸ்டின் பண்ண முடியாது. இல்ல அந்த மாதிரி இல்ல. அதனால வந்து இவங்க பார்ட்டியை ரன் பண்ண முடியுமான்னு அவர் எழுப்பின கேள்விக்கு நீங்க பதில் சொல்றீங்க. அவர் வந்து கன்விக்ஷனை மையமா வச்சு சொன்னாரு. அதுதான் சொன்னாரு. அது செக்ஷன் 8 and 9 ல. ஆமா, ஆனா அவர்கள் தேர்தல் ஆணையத்துல கொடுத்திருக்க கூடியது அவர்களுடைய தேர்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைங்கிறது அவங்க கன்விக்ஷனை பத்தி எப்ப சொல்றீங்க? क्वेश्चन 80 நாளைக்கு பிறகு எழுப்பப்படுகிற क्वेश्चन. தேர்தல் ஆணையமே கேட்டிருக்கக்கூடிய क्वेश्चन தான் இது. இல்ல எங்களுடைய இப்ப தேர்தல் ஆணைக்கு நாங்க கொடுத்திருக்க 61 பக்கத்துடைய மனுவுடைய கொடுக்கக்கூடிய விஷயம் இதுதான். நீங்க கொடுத்திருக்கீங்க தேர்தல் ஆணையம். அந்த மனுவை விளக்கம் கேட்டு இதுதான் பண்ணுவாங்க. அடுத்து விளக்கம் கேட்டு நீங்க என் பேர்ல ஒரு புகார் கொடுக்கறீங்க அப்படின்னா இவர் இப்படி ஒரு புகார் கொடுத்திருக்காரு, இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்கன்றதை கேட்பாங்க. அதே மாதிரி இப்ப அவங்க கொடுத்திருக்க கூடிய பதிலையும் உங்ககிட்ட கொடுத்து பதில் தேர்தல் ஆணையம் சரியான நல்ல முடிவு எடுக்கும் என்ற நம்பிக்கை இருக்கு. இன்னொரு கருத்தையும் பதிவு வைக்க விரும்புறேன். அவர் தலைவர்னு சொல்லி இருந்தார். அவர் கட்சியோட தலைவர் கிடையாது, அவை தலைவர், பிரசிடியம் சேர்மன் சொல்லுவாங்க. அதாவது மீட்டிங் நடக்கிற அவர் வந்து இன்னும் பவர், அந்த எந்த பவரும் கிடையாது. எங்களுடைய ஆக்ட் படி அதிமுகவினுடைய சட்ட திருத்த துணை விதிகள் படி உங்களுடைய அவைத்தலைவரா தலைவர் கிடையாது. அவருடைய பதவியை கொச்சப்படுத்தக்கூடாது. அவைத்தலைவர் தான் பேரு, தலைவர் கிடையாது, கட்சியினுடைய தலைவர் கிடையாது. பிரசிடியம் சேர்மன் வந்து ஒண்ணு நடக்கிற கூட்டத்திற்கு வந்து தலைமை தாங்கக்கூடிய தகுதி மட்டும் தான் உண்டு. அடுத்து இன்னைக்கு வந்து இவரோட ஒரு சில மாவட்ட செயலர் கூட போகல. அன்னைக்கு வைகோனால 10 மாவட்ட செயலர் போனாங்க, கட்சியே பிரிஞ்சுது. அன்னைக்கு சூழ்நிலையில கூட சின்ன விளக்கம் நடக்கல. இவங்க கிட்ட நிறைய மாவட்ட செயலர்கள் போல, இதை நீங்க நிறைய தடவை சொல்லிட்டீங்க. திரு துரைக்கண்ணா குறுக்கிட விரும்புறீங்க? இல்ல, அதாவது திராவிட கட்சிகளில் எப்போவுமே பிரதான பொறுப்பு என்பது பொதுச் செயலாளருக்கு தான். ஆனால் அண்ணா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் அந்த திமுகவினுடைய சட்டத்திட்ட விதிகளையே திருத்தி தான் தலைவராக பொறுப்பேற்று தலைவருக்குரிய அதிகாரத்தை அவர் எடுத்துக்கிட்டார். அந்த கட்சியோட முடிவு அதுதான். ஆனால் அண்ணா திமுகவை பொறுத்தளவில் அவைத்தலைவர் என்பவர் பழைய பாவலர் முத்துசாமி ஆகட்டும், அல்லது ஈவையா வள்ளிமுத்து ஆகட்டும், அல்லது புலவர் புலமை பித்தன் காளிமுத்து உட்பட அவைத்தலைவர் இருக்காங்க. அவைத்தலைவர் என்பது செயற்குழு, பொதுக்குழு அல்லது கட்சியினுடைய முக்கிய நிகழ்வுகளுக்கு தலைமை பொறுப்பு ஏற்கிற அவர்தான் அந்த பொதுக்குழு நடத்துறாரு அப்படிங்கிற ஒரு சென்ஸ். ஆமா, அதை முன்னிலைப்படுத்தி அந்த அவைத்தலைவர், அதுதான் அந்த அவைத்தலைவருக்கான ஒரு மிகப்பெரிய முக்கிய பொறுப்பாக தான் இருந்து வந்திருக்கு. எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவை சேர்ந்த திரு வெங்கடேஷ் அவர்களிடத்துல கேட்க விரும்புறேன். கடந்த பகுதியில சின்னங்கள் குறித்து நம்ம வந்து விரிவா பேசிக்கிட்டு இருந்தோம். இரட்டை இலை சின்னம்காக இப்போ திரு பன்னீர்செல்வம் அவர்கள் அணியும் கிளைம் பண்றதும், அதே போல திரு டிடிவி தினகரன் அவர்களும் கிளைம் பண்றதையும் பார்க்கிறோம். தீபா அவர்கள் எந்த சின்னத்துல போட்டியிட போறாங்க? அவர்கள் சின்னத்தில் எந்த சின்னத்தில் போட்டியிட போகிறார்ன்றது இப்பொழுது அது பெரிது கிடையாது. இப்பொழுது தனித்து போட்டியிட்டார் என்றால் அவர்கள் இப்பொழுது வந்து வெற்றி பெறுவார்கள். அவர்கள் வெற்றி பெற்ற பிறகு அவர்களுக்கு மக்களே இரட்டை இலை சின்னத்தை கொடுப்பார்கள். எங்களுக்கு பன்னீர்செல்வம் அவர்கள் நாங்கள் வெற்றி பெற்ற பிறகு அவர்கள் எங்கள் பின்னால் கண்டிப்பாக வந்தால் எங்களுக்கு ஒரு மிகவும் சந்தோஷம். பேசிக்கா அந்த சின்னம் அப்படிங்கிற விஷயத்துக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கிறது நீங்க பார்க்கலையா? ஒரு தெரியாத சின்னத்துல தீபா அவர்கள் நிக்கிறது, இவர்கள் இரண்டு பேரும் சின்னத்துக்காக இவர்கள் இருவரும் மாறி மாறி பேசிக் கொண்டிருக்காரு. அதற்கு இது வந்து அவர்களுடைய சின்னம் அல்ல. இது வந்து மக்கள் அதிமுக அனைவர்களுடைய அதாவது விருப்பப்பட்டவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சின்னம். ஏனென்றால் தீபா அவர்கள் வந்து அவர்களுடைய வாரிசு. அவர்களுக்கு வந்து அவர்கள் அதிமுக அனைவரும் தீபாவுக்காக தான் தீபாவுக்கு ஓட்டு போட வேண்டும் என்பது அவர்களுடைய விருப்பம். அவர்களுடைய வெற்றி வந்து நிச்சயம். அந்த நிச்சயப்பட்ட வெற்றிக்கு அளிக்கக்கூடிய பரிசு இந்த இரட்டலையாக இருக்கும். அது இது உண்மை, மறுக்க முடியாத உண்மையாக அதை நான் கருதுகிறேன்.
ரைட். சோ இந்த தேர்தலுக்கு பிறகு அவங்களுக்கு அது கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை வெளிப்படுத்துறீங்க. இரட்டை இலை இவர் எனக்கு உனக்கு என்கிறார், கண்டிப்பாக கிடையாது. இரட்டை ஆர்கே நகரில் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் தீபா அவர்கள் வெற்றி பெற்று இந்த இரட்டை இலை சின்னத்தை நாங்கள் கைப்பற்றுவோம். இல்லங்க, நீங்க ஒரு தேர்தல்ல வெற்றி பெறதுனால ஒரு சின்னத்தை கைப்பற்ற முடியாது இல்லையா? சட்ட ரீதியா அதற்கு சில சட்ட ரீதியாக நாங்கள் அதை கைப்பற்றுவோம். எது உறுதி? நீங்க முதல்ல அதிமுகவுடைய உறுப்பினர் ஆகணும். அதுக்கு உறுப்பினர் ஆகணும். ஏன்னா உறுப்பினர்கள் மக்கள் அனைவருமே மக்கள் அனைவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் இந்த தீபா அவர்கள். மக்கள் அனைவரால் தேர்தலில் நீங்க இறங்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய விருப்பம். அப்படி இருக்கும் பொழுது எப்படி நீங்கள் இரட்டை இலை அவர்களுக்கு இவர்களுக்கு என்று சொல்ல முடியும்? அதிமுகவை வழி நடத்துகிறார்களோ அவர்களுக்கு தானே இரட்டை இலை சொந்தம். இல்ல இதுல தேர்தல் ஆணையத்துடைய சட்ட ரீதியா ஒரு இடைத்தேர்தலுடைய வெற்றி ஒரு சின்னத்துக்கான இதுவா இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. சட்ட ரீதியா இல்ல, சட்ட ரீதியாக அதை நாங்க கைப்பற்றுவோம். அது உறுதி. அதுக்கான நம்பிக்கை நீங்க வெளிப்படுத்துறீங்க. நான் ஜவஹர் அலி அவர்கள்ட்ட கேட்க விரும்பக்கூடிய இறுதியான கருத்து உங்களுடைய கேட்க விரும்புறேன். நாளைக்கு நம்ம இப்ப பேசிக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில நாளை காலை தமிழக பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. இந்த தமிழக பட்ஜெட்ல வரக்கூடிய அறிவிப்புகள் இந்த தேர்தல் களத்தின் மீது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் நீங்க நினைக்கலையா? அதாவது இந்த பினாமி அரசாங்கம், ஏன்னா இவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு வாட் வரி பெட்ரோலுக்கு 7% உயர்த்தி விலைவாசி உயர்வுக்கு இன்னைக்கு இவர்கள் வழிவகுத்துட்டாங்க. அது மட்டும் இல்ல, அதாவது பஸ்கள்ல அதாவது நிறத்தை மாற்றி இன்றைக்கு பஸ் கட்டணத்தையும் உயர்த்திட்டாங்க. இது சாமானிய மக்களுக்கு எதிரான நடவடிக்கை ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா இந்த தேர்தலுக்காக பல சலுகைகளை சொல்லலாம், தேர்தலுக்காக பல திட்டங்களை அறிவிக்கலாம். ஆனா நிச்சயமாக இவர்கள் ஆட்சியில் இருக்க போவதில்லை. அவர்கள் ஆட்சியினுடைய காலம் வெகு விரைவில் முடிய போகிறது. ஆனா சகோதரர் சொன்னதுக்காண்டி ஒரு விஷயம், அம்மா அவர்கள் என்றைக்குமே வாரிசு அரசியலையோ அதாவது குடும்ப அரசியலோ விரும்பினதில்லை. அதனால அவர் அம்மாவுடைய வாரிசு அப்படின்னு சொல்வதா அம்மாவுடைய கொள்கைக்கும் எண்ணங்களுக்கும் எதிரான விஷயம். இப்ப இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட்ல அவர்கள் ஏற்கனவே அம்மா மக்களுக்கான பல திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க, சிறப்பான திட்டங்கள். அந்த குறிப்பா ஆர்கே நகர் தொகுதியில் கல்லூரிகள் முதல் பல வசதிகள் செய்து கொடுத்திருக்காங்க. அந்த திட்டத்தின்படி அம்மா இன்னும் வரலங்கிறதையும் கல்லூரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. அது ஏற்பாடு தியாகராய கல்லூரியில் அது நடந்துகிட்டு இருக்குது பக்கத்துல. அதனால பல திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க. அம்மா அவர்கள் இருந்திருந்தாங்கன்னா இன்னும் பல திட்டங்களை அந்த தொகுதிக்கான அறிவிச்சிருப்பாங்க. அந்த மக்களுடைய ஒரு போதாத காலம் தான் அம்மா மறைந்து விட்டார்கள். ஆனால் அம்மா கொண்டு வந்த திட்டங்களை இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் தொடர்வார்களா? கண்டிப்பா இல்ல. மக்கள் என்னைக்குமே அம்மா மக்களுக்கு விரோதமான விஷயங்கள் எதுவுமே செஞ்சதில்லை. இன்றைக்கு உயர்த்த வேண்டிய காரணம் என்ன வந்தது? குறிப்பாக இந்த கூவத்தூரில் இவர்கள் செலவு செய்ததை இவர்கள் அதாவது வாட்வரி ஏற்றுக்காங்கன்னா மக்களுடைய எண்ணமா பேசுகிறார்கள். சம்பந்தம் இல்ல, மக்கள் பேசக்கூடிய கருத்து இல்ல. அதுதான் கவர்மெண்ட் மக்கள் பேசக்கூடிய கருத்தாக இருக்கிறது தான் நான் சொல்ல வரேன். இன்றைக்கு வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரண தொகை கொடுத்தாங்களா? இதுவரைக்கும் விவசாயிகளுக்கு நிவாரண தொகை இன்னும் கொடுக்கவே இல்லை. உங்களோட கருத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அரசாங்கத்துடைய செயல்பாடு மக்களுக்கு இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் தண்ணீர் பஞ்சம். இன்றைக்கு தமிழகத்தில் குறிப்பாக சென்னையில தண்ணீர் பஞ்சம் வாட்டி வதைக்கிறது. அதுக்காக என்ன நடவடிக்கை எடுத்தார்? அண்ணன் ஓபிஎஸ் இருக்கும்போது ஆந்திர முதலமைச்சரை சந்திச்சு சென்னைக்கு வேண்டிய தண்ணீரை கேட்டு பெற்றார்கள். அதை செய்தார்களா இவர்கள்? கண்டிப்பாக இல்ல. அதனால மக்கள் இவர்களுக்கு எதிரான மனநிலையில் முக்கியமாக இருக்கிறார்கள். கண்டிப்பாக இவர்களுக்கு எதிராக இவர்களுக்கு நிச்சயமாக 5% வாக்குகள் கூட கிடைக்க போறது. அது பட்ஜெட் கூட பட்ஜெட்ல வர அறிவிப்புகள் வந்தாலும் தாக்கத்தை ஏற்படுத்தாது அப்படிங்கறது உங்களுடைய கருத்து. மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இதேதான் திரு கே எஸ் அழகிரி அவர்களிடத்திலையும் கொண்டு போக விரும்புறேன். நாளை பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கக்கூடிய சூழ்நிலையில புதிய அறிவிப்புகள், புதிய சலுகைகள், புதிய திட்டங்கள் ஏதேனும் வருமே ஆனால் அது இடைத்தேர்தல் மீது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் நீங்க நினைக்கிறீங்களா? இல்லைங்க, அதெல்லாம் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. இந்த தேர்தல் சின்னம் இரட்டை இலை சின்னம் கூட நீங்கள் கேட்டீர்கள். தேர்தல் கமிஷன் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், யாருக்கும் இரட்டை இலை கிடைக்காமல் அதை அவர்கள் அப்புறப்படுத்தி விடுவார்கள்.
இல்ல அது அது உங்களுடைய விருப்பம். அது திரு காசிநாத பாரதி அவர்கள் குறிப்பிட்டது போல அது 87ல நடந்துச்சு. ஆனா மதிமுக பிரியும் போது திமுகவுடைய சின்னம் முடக்கப்படவில்லை இல்லையா? என்ன அவர்கள் என்ன எப்படி செய்வாங்கங்கிறதுக்கான காரணத்தை நான் சொல்றேன். எம்ஜிஆர் அவர்கள் அடிப்படை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்து ஒரு பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்கலாம் என்று அவர்கள் அறிவித்தார்கள். ஆனால் எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ அடிப்படை உறுப்பினர்களுடைய வாக்குகளை பெற்று பொதுச் செயலாளராக வரவில்லை. ஒரு மனதாக தேர்ந்தெடுத்தார்கள். அவர்கள் கூட்டிய பொதுக்குழுவிற்கு முன்பாகத்தான் அவர்கள் வந்தார்கள். அந்த பொதுக்குழுக்கு முன்னாடி அவங்க தங்களை அறிவிச்சுக்கிட்டாங்க இவர்கள் தான் பொதுச் செயலாளர் என்று. இல்ல திரு அழகிரி, அது யுனானிமஸ் போட்டியே இல்லாததுனால தேர்தலுக்கான அவசியம் ஏற்படுது. அதான் நானும் சொல்றேன். அதுல என்னன்னா இன்றைக்கு அந்த பொதுக்குழுவை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் சசிகலா அவர்களை தேர்ந்தெடுத்த பொழுது போட்டி இல்லை. போட்டி இல்லாம தான் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். இன்னைக்கு அந்த பொதுக்குழு எப்படி இருக்குன்னா 95-96% சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள் சசிகலா கூட தான் இருக்கிறாங்க. கீழ்நிலையில வேணா மாற்றங்கள் இருக்கலாம், இடைநிலை அமைப்புகள்ல மாற்றங்கள் பெருசா இல்ல. அப்ப எப்படி சின்னம் முடங்கும்? ஆனால் தேர்தல் ஆணையம் என்ன செய்வார்கள் என்றால் இதை கருத்தில் எடுத்துக்க மாட்டாங்க. இன்னைக்கு பிரச்சனை வந்துட்ட காரணத்தினால நீங்கள் மீண்டும் சாதாரண உறுப்பினர்களை எல்லாம் கூட்டி ஒரு பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுங்கள், அதுவரை இரட்டை இலையை நாங்கள் முடக்குவோம் என்று சொல்லிதான் முடக்குவார்கள். இது சட்ட ரீதியானது. இதற்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால் பாரதிய ஜனதா சசிகலாவிற்கு இரட்டை இலை வருவதை விரும்ப மாட்டார்கள். அவர்களுடைய கையில் இரட்டை இலை இருக்கிறது. ஆனா இங்க பாரதிய ஜனதாவுடைய பிரமுகர் இல்ல, அதற்கான பதில நம்ம இப்ப பெற முடியாது. என்னுடைய கேள்வி, நீங்க சொன்னீங்க இதுல அநேகமா ஒரு வாய்ப்பு நீங்க சொல்றீங்க பொதுச் செயலாளருக்கான தேர்தலை ஆணையிட்டு இரட்டை இலை சின்னம் தற்போது முழக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி. ஆனா இது திரு எம்ஜிஆர் அவர்கள் திமுகவிலிருந்து பிரிந்த போதோ இல்ல திரு வைகோ அவர்கள் திமுகவிலிருந்து பிரிந்து பல மாவட்ட செயலாளர்கள் போன போதோ அப்பெல்லாம் சின்னம் முடக்கப்படல இல்லையா? 87ல 89ல முடக்கப்பட்டது. அதற்கான உதாரணமும் இருக்கிறது. ஆனால் முடக்கப்படாமல் இருந்ததுக்கான உதாரணமும் இருக்கிறது. இல்ல வைகோ பிரிந்து சென்ற பொழுது 10 மாவட்ட செயலாளர்கள் தான் அவரோட போனாங்க. 10-12 தான் போனாங்க. மீதி எஞ்சிய மாவட்ட செயலாளர்கள் கலைஞரோடு தான் இருந்தார்கள். இப்போ மாவட்ட செயலாளர்களும் கலைஞரோடு தான், திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தான் இருந்தார்கள். ஒரு கணிசமான அளவிற்கு வைகோ அவர்களால் திராவிட முன்னேற்ற கழகத்தை உடைக்க முடிந்ததை ஒழிய பெரும்பான்மையாக உடைக்க முடியவில்லை. இன்னைக்கு இருக்கிறது என்னன்னா சசிகலா பக்கம் பெரும்பான்மையான பொதுக்குழு உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். பொதுக்குழு உறுப்பினர்கள் என்றால் ஒன்றிய செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், பெரும்பான்மையான நாடாளுமன்ற உறுப்பினர்கள். எனவே அதுதான் இன்னைக்கு இருக்கிற பொதுக்குழு. அப்படி பார்த்தா சசிகலா கிட்ட தான் ரெட்டலையை கொடுக்கணும், ஆனா கொடுக்க மாட்டாங்க. அதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா நீங்க கருதுறீங்க? விருப்பம் இல்லைங்க, நீங்க ஏன் அதுல தப்பா சொல்றீங்க? வருத்தமோ கிடையாது. நீங்க தேர்தல் கமிஷன் சொன்ன பிறகு நீங்களே சொல்லுவீங்க அன்னைக்கு நான் சொன்னது சரின்னு நீங்களே சொல்லுவீங்க. அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கதா நீங்க சுட்டி காட்டுறீங்க. அது நடக்குதா இல்லையா நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். திரு கே எஸ் அழகிரி, நான் திரு துரைக்கருணா அவர்கிட்ட கேட்க விரும்பக்கூடியது, பட்ஜெட் நாளை வருது அப்படிங்கிற சூழ்நிலையில திமுக ஏற்கனவே ஒரு சபாநாயகரை நீக்குவதற்கான தீர்மானத்தை 15 நாள் முன்னாடியே கொடுத்திருக்காங்க. அப்போ நாளை சட்டசபை கூடனே அதுதான் முதல்ல எடுக்கப்படும் சூழ்நிலை வருமா? பட்ஜெட்டே நாளைக்கு தாக்கல் செய்யப்படுமா, தள்ளி போகுமான்ற மாதிரி கேள்விகள் கூட இருக்கா? இல்ல, நீங்க தமிழக சட்டப்பேரவையினுடைய சட்டத்திட்ட விதி மரபுப்படி பட்ஜெட் தாக்கலின் போது எதுவுமே எடுத்துக்க மாட்டாங்க. 1989ல இதே போன்ற ஒரு நிலை அதான் சொல்ல வரேன். 1989ல பட்ஜெட் தாக்கலின் போது அன்றைய தினம் எதிர்க்கட்சியாக இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்களும் காங்கிரஸ் தரப்பில் இருந்த மூப்பனார் அனந்தன் போன்றவர்கள்லாம் ஜெயலலிதாவுடைய நண்பர் வீட்டில் ஒரு கடிதத்தை கைப்பற்றி ஒரு தவறான முன்னுதாரணத்தை காவல்துறை ஏற்படுத்தியிருக்கு, எனவே பட்ஜெட்டை ஒத்திவைத்துவிட்டு இந்த ஒத்திவைப்பு தீர்மானத்தை விவாதத்துக்கு எடுத்துக்கணுங்கிற போது அன்றைய சபாநாயகர் தமிழ் குடிமகன் என்ன சொன்னாருன்னா, பேரவனுடைய சட்டத்திட்டப்படியும் விதிப்படியும் பட்ஜெட் தான் முக்கியம், பட்ஜெட் தாக்கல் என்று எதுவுமே எடுத்துக்கொள்ள மாட்டோம். பிரிதொரு நாள் ஒருவேளை இன்று அதிகபட்சமாக திமுக உறுப்பினர்கள் இருந்து இதை வலியுறுத்துகிற பொழுது அவர் எடுத்து ஒரு அறிவிப்பு கொடுக்கலாம்.
பேரவைத் தலைவர் சந்தேகம் என்ன வருதுன்னா, நீங்க முதல்ல சொன்ன உதாரணத்துல ஒரு ஒத்துழைப்பு தீர்மானத்தை சொன்னீங்க. ஆனா பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் போது அந்த பட்ஜெட் தாக்கல் செய்யணும்னு சொல்லும்போது சபாநாயகரா அவையில ஒருத்தர் இருக்கணும் இல்லையா? சபாநாயகர் மேலே கேள்வி இருக்குன்னு சொல்லும்போது அதை ரிசால்வ் பண்ணாதானே அடுத்த விஷயத்துக்கு வர முடியும்ன்ற. இல்ல, அதுதான் இப்ப சபாநாயகர் எடுக்கிற முடிவு தான் இதுல இறுதியானது. பேரவையை பொறுத்தளவுல சபாநாயகரோட முடிவு தான் இறுதியானது. நான் பட்ஜெட்டை தான் இன்னைக்கு எடுத்துட்டேன்னு அவர் ஆசனத்துல உட்கார்ந்து அமர்ந்துட்டாருன்னா அதற்கு எதிராக எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை. சோ அநேகமா பட்ஜெட் நாளைக்கு நிறைவேறலாம், அதுல எந்த பிரச்சனையும் வராது வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத சொல்றீங்க. நான் லீலாவதி அவர்களுடைய இறுதியான கருத்தை கேட்க விரும்புறேன். ஒரு லாஸ்ட் கமெண்ட்ஸ் நீங்க ஏதேனும் சொல்ல விரும்பினா? இல்லை, எங்களோட தொகுதியில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்றதை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். ஸோ வரக்கூடிய கேண்டிடேட் அவங்க எங்கள் தொகுதியோட பிரச்சனையை என்ன தீர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக அந்த டிராஃபிக் ப்ராப்ளம் அதிகமாக இருக்குது எங்கள் தொகுதியில். ஏன்னா ஆக்கிரமிப்பு அதிகமாக நடந்திருக்கு. எங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்ணாரப்பேட்டை என்ற அந்த பகுதியிலேருந்து அந்த ஸ்டார்டிங் போனீங்கன்னா அந்த பகுதி அந்த ரோடே போக 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 குறுகலாகி சின்னதாக ஆகிட்டு நம்மளால் நிறைய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. ஸோ டிராஃபிக் பிரச்சனை இருக்குது. அப்புறம் அந்த எழில் நகர் குப்பமேடு இருக்குது. ஸோ அதனால் அந்த கார்பன் துகள்களாக சுவாசம் நிறைய பாதிக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் அந்த எங்களோட தெருவில் நிறைய அந்த டெம்போஸ் அதெல்லாம் போகுது. டெம்போஸ்லாம் நிறைய சிறு சிறு வணிகம் நடந்துட்டுருக்கு. இருந்தாலும் அந்த டெம்போஸ் போகிறதுனால சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. ஸோ வரக்கூடியவங்க தெருவில் இறங்கி மக்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, இந்த மாதிரி என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு கேட்டு தெரிவிச்சுட்டு அவங்க தன்னுடைய அதுக்கான சொல்யூஷனை கொடுக்கணுன்றதை நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு தீர்வு கொடுக்கக்கூடியவர்களுக்கு தான் வாக்கு இருக்கும் அப்படிங்கிறது உங்களுடைய வாக்கு நீங்க சொல்றீங்க. ஆமாம், தீர்வு கொடுக்குறவங்களுக்கு அதுவும் ஆல்ரெடி இருக்கிற கட்சியில் இருக்கிறவங்களுக்கு ஓட்டு போகும்ன்றதை நாங்கள் முழுமையாக சொல்ல முடியாது. அது எப்படி நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்து தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. திரு காசிநாத் பாரதி, உங்களுடைய இறுதியான பார்வை. டிடிவி தினகரன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக ஆனதற்கு பிறகு நிச்சயமாக லீலாவதி அவர்கள் வைத்த கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றி வைக்கப்படும் முதல் கணம் என்னுடைய இதை சொல்லிக்கிட்டு வாக்குறுதியை கொடுத்துட்டு அடுத்ததாக ஜவஹர் அலி அவர்கள் சொன்னார்கள் குடும்ப அரசியலுக்கு எதிரானவர்கள் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின். நிச்சயமாக ஓபிஎஸ் அவர்களுடைய தம்பி ஓ ராஜா அவர்கள் பெரியகுளம் நகரமன்ற தலைவராக இருந்தபோது அவரை அதை விட்டு நீங்க சொன்னவர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். அதுபோல ரவீந்திரநாத் அவர்கள் மாநில இளைஞரணியினுடைய அமைப்பாளராக இருந்தபோது அவருடைய மகன் நீங்க சொல்றீங்களே அம்மாவை தான் நீக்கினாங்க, நீங்க இவ்வளவு நாள் எங்களை நீக்கினாங்கன்னு சொல்றீங்களா? உங்களை நீக்கியதை சொல்றேன். ரவீந்திரநாத் ஓபிஎஸ் அவர்களுடைய மகன் ரவீந்திரநாத்தை மாநில பொறுப்புல நீக்க சொன்னது புரட்சித் தலைவி அம்மா சொல்றீங்களா? அப்ப உங்களை பற்றிய மாற்று கருத்து வருகின்ற போது அதை மறுக்கிறீர்கள். உங்க பையனை தான் நீக்கினாங்க, ஓபிஎஸ் பையனை தான் நீக்கினாங்க ரவீந்திரநாத்தை. அதனால அது புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் குடும்ப அரசியலுக்கு எதிரானவர்கள். நிச்சயமாக அது ஓபிஎஸ் குடும்பத்திற்கு எதிரானது. அடுத்ததாக 1.5 கோடி உறுப்பினர்கள் சேர்ந்து தான் ஒரு பொதுச்செயலாளர் தேர்ந்தெடுக்கணுங்கிற மாதிரி அண்ணன் அழகிரி அவர்கள் சொன்னார்கள். 1.5 கோடி மக்களை திரட்டி வைப்பதற்கான இடம் எங்க இருக்கு? அதாவது இது என்ன எங்க கட்சியினுடைய விதினா உறுப்பினர்கள் சேர்ந்து கிளைச்சாளர் உறுப்பினர்கள் சேர்ந்து கிளைச்சாளர் தேர்ந்தெடுப்பார்கள். கிளைச்சாளர், ஒன்றிய செயலாளர், ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர், மாவட்ட செயலாளர் மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள். இது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி உள்ள படிநிலை. 1.5 கோடி மக்களை எங்க உங்கள விரிவிடங்களை நிறுத்தி தேர்ந்தெடுக்க முடியும்? எங்கயாவது நீங்க சொல்லுங்க. இந்த விதி எதுக்காக இந்த படிநிலையை தான் சொல்றோம். இப்ப முதலமைச்சர் எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க? முதலமைச்சருக்கு ஓட்டு போடுறாங்க, முதலமைச்சருக்கு சட்டமன்ற உறுப்பினருக்கு போறாங்க. காசிநாத் பாரதி, இந்த கான்ஸ்டிடியூஷனை எழுதினவர் திரு எம்ஜிஆர். ஆமாங்க, இந்த படிநிலையை தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சொன்னார்கள். அதை தப்பா சொல்றாங்க. அடுத்ததாக கான்ஸ்டிடியூஷன்ல குறிப்பிடப்பட்டிருக்கா படிநிலைகள்ல இவங்க அவங்கள தேர்ந்தெடுத்தாங்க, அதே எம்ஜிஆர் அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டார். இல்ல நான் சொல்றேன், அதே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அம்மா அவர்கள் கிடையாதுங்க, அதுக்கான சிஸ்டமே கிடையாதுங்க. யாருங்க நடத்த முடியும்? தேர்தல் யாருங்க நடத்துவாங்க? எங்க கட்சியில படிநிலை எங்க கட்சியினுடைய படிநிலைன்னு அதை சொல்லிடுறேன். அடுத்ததாக பயிர் இன்சூரன்ஸ் சென்ற ஆண்டுக்கே கொடுக்கலன்னு சொல்லி எங்க பகுதியினுடைய அமைச்சர் OS மணியன் அவர்கள் ஓபிஎஸ் சந்திச்சு தினந்தோறும் முறையிட்டார். நான் இருந்த கூட அவர் கூட. ஆனா கடைசி வரை அதை பற்றி அவர் செவி சாய்க்கவில்லை. அதனால இவர் சொல்றதெல்லாம் சென்ற ஆண்டுக்கான பயிர் இன்சூரன்ஸை கொடுக்கல, இந்த ஆண்டுக்கான பயிர் இன்சூரன்ஸ் கொடுக்கறதுக்கு அவர் நடவடிக்கை எடுக்கல. அதனால மிகச்சிறப்பா செயல்பட்டார் அப்படின்னு சொல்றதெல்லாம் தேவையில்லாம மக்களை திசை திருப்புகின்ற முயற்சின்னு சொல்லிட்டு
எங்களுக்கு வாக்களிக்க இருக்கிற ஆர்கே நகர் தொகுதி மக்களுக்கு நன்றியை தெரிவித்து முடித்துக் கொள்றேன். Right. இந்த அனைவருடைய தேர்தல்ல வித்தியாசத்தை நம்ம உண்மையான பார்க்கலாம். அம்மாவுடைய விசுவாசி நிகழ்ச்சியில் யார் என்று அந்த ஆர்கே நகர் தொகுதி அதுதான். மக்கள் இனம் காட்டுவார்கள். Right. காட்டுவார்கள்ன்றது உங்களோட பார்வையாக இருக்கிறது. நிச்சயமாக இந்த ஒரு இடைத்தேர்தல் ஆர்கே நகர் என்பது ஒரு இடைத்தேர்தலாக மட்டும் இல்லாமல் ஒரு இடைத்தேர்தலாக பார்க்கப்படுகிறது என்று சொன்னால் மிகையாகாது. அனைத்து கட்சிகளுடைய ஆதரவு, மக்களுடைய ஆதரவு என்னவாக இருக்க போகிறது, எந்த நிலையில் அவர்கள் வாக்குகளை பெறப்போகிறார்கள், யார் வெற்றி பெறுகிறார்கள் என்பதை தாண்டி யார் எவ்வளவு வாக்கு பெறுகிறார்கள், என்ன வாக்கு வித்தியாசம், இப்படி பல்வேறு விஷயங்களும் கூட இந்த தேர்தலில் ஒரு செய்தியை சொல்லக்கூடிய விஷயங்களாக இருக்குமா என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. தேர்தல் ஆணையம் என்ன முடிவெடுக்க, ஆர்கே நகர் தொகுதி மக்கள் என்ன முடிவெடுக்க போகிறார்கள் என்ற ஒரு பக்கம் நாம் பார்த்து கொண்டிருக்க, அதற்கு முன்னால் தேர்தல் ஆணையம் என்ன முடிவெடுக்க போகிறது என்பதற்கான விஷயத்தையும் நாம் உற்று நோக்கி கவனிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறதாக பார்க்க முடிகிறது. நேயர்களே, இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கருத்துக்களை தெரிவித்த அனைத்து விருந்தினர்களுக்கும் நன்றி, பார்த்த உங்களுக்கும் நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சி.